இந்த நகரத்தின் புழுக்கமான வானிலை ஒரு கர்ப்பிணி பெண்ணின் மீதமுள்ள சக்தியையும் உறிஞ்சிவிடுகிறது. எனது வயிறு குழந்தை இன்னும் சில நாட்களில் உலகிற்கு வந்துவிடும் என்பதை தெளிவாக உணர்த்திக் கொண்டிருந்தது. நான் லிவிங் ரூம் தரையில் அமர்ந்தேன். என் முதுகு சோபாவில் சாய்ந்திருந்தது. என் கால்கள் வீங்கி பலூன்கள் போல மாறியிருந்தன. கணுக்காலில் தொடங்கி இடுப்பு வரை ஒரு விசித்திரமான மரத்துப்போன உணர்வு பரவிக்கொண்டிருந்தது. ஒரு காலத்தில் எனக்கு மிகவும் பிடித்ததாக இருந்த இந்த பிளாட் இன்று மிகவும் பெரிதாகவும் முற்றிலும் காலியாகவும் உணர்கிறேன். வெளியே எங்கிருந்தோ கருமேகங்கள் திரண்டு வந்தன. அவை மாலையின் எஞ்சிய வெளிச்சத்தையும் மறைத்துவிட்டன. கண் இமைக்கும் நேரத்தில் பலத்த மழை பெய்யத் தொடங்கியது. மழைத்துளிகள் பால்கனி கண்ணாடிகளில் மோத வீடு முழுவதும் ஒரு விசித்திரமான சத்தம் எதிரொலித்தது. 2 மணி நேரத்திற்கு முன்புதான் ஆரியன் இங்கிருந்தான். அவன் அவசரமாக தனது சூட்கேஸை இழுத்துக்கொண்டு தனது பாஸ்போர்ட் மற்றும் விமான டிக்கெட்டை மீண்டும் மீண்டும் சரிபார்த்துக் கொண்டிருந்தான். எனது பிரசவத் தேதி நெருங்கியிருந்த அந்த நேரத்தில் அவன் செல்வதைப் பார்த்து என் இதயம் மிகவும் கனமாக இருந்தது. நான் மெதுவாக அவனது சட்டையின் ஓரத்தை பிடித்து நடுங்கும் குரலில் எனக்கு ஏதோ சரியில்லை என்று தோன்றுகிறது என்று கூறினேன். வயிறு அடிக்கடி இறுகிக் கொண்டிருக்கிறது. உன் பாசிடம் பேசி இந்த பயணத்தை சில நாட்களுக்கு தள்ளி வைக்க முடியாதா என்று கேட்டேன். ஆனால் ஆரியன் என் பேச்சை அலட்சியப்படுத்தினான். அவனது கண்களில் பதவி உயர்வு குறித்த கனவு தெளிவாகத் தெரிந்தது. இது மிகவும் பெரிய ப்ராஜெக்ட். இந்த வாய்ப்பை நழுவவிட்டால் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகும் கனவும் போய்விடும் என்று கூறினான். வீணான கவலைகளை தவிர்த்துவிட்டு நிம்மதியாக இருக்குமாறு என்னிடம் கூறினான். உன்னை பார்த்துக் கொள்வதாக அம்மா வாக்குறுதி அளித்துள்ளார். ஏதாவது பிரச்சனை என்றால் உடனே அம்மாவிற்கு ஃபோன் செய் என்று கூறிவிட்டுச் சென்றான். நான் அவனை கதவு வரை சென்று வழி அனுப்பி வைத்தேன். லிஃப்ட் கதவு மூடி அவன் பார்வையில் இருந்து மறைந்ததும் என் கண்களில் கண்ணீர் வழிந்தது. இந்த வீட்டின் ஒவ்வொரு மூலை முடுக்கையும் நான் என் கைகளால் அலங்கரித்தேன். மெல்லிய நிறத்திரைகள் முதல் பால்கனியில் வைக்கப்பட்ட சிறிய செடிகள் வரை அனைத்தையும் நானே பார்த்து கொண்டேன். ஆனால் இன்று எனக்கு அவன் தேவைப்பட்ட நேரத்தில் அவன் தனது வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தான். வெளியே மழை இன்னும் தீவிரமானது. நான் கண்களை மூடிக்கொண்டு என் வயிற்றில் வளரும் குழந்தையை அமைதிப்படுத்த ஆழமாக மூச்சை இழுத்துவிட்டேன். என் குழந்தையே, பயப்படாதே. அம்மா உன்னுடன்தான் இருக்கிறேன். நான் போனை எடுத்து என் மாமியார் தமயந்தியிற்கு ஃபோன் செய்தேன். அவர் எப்போது வருவார் என்று கேட்க நினைத்தேன். காலை ஆரியன் வீட்டில் இருந்தபோது அவர் ஃபோன் செய்து தனது மருமகளுக்கு ஆரோக்கியமான உணவுகளை சமைத்துக் கொண்டு சீக்கிரம் வருவதாக கூறியிருந்தார். எனக்கும் என் மாமியார் தமயந்தியிற்கும் இடையிலான உறவு எப்போதும் நன்றாக இருந்ததில்லை. அவர் மிகவும் தந்திரமான, ஆதிக்கமிக்க மற்றும் பணத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் பெண். ஆனால் இந்த நிலையில் என்னிடம் வேறு வழி இல்லை. என் அப்பா அம்மா கிராமத்தில் இருக்கிறார்கள். இப்போது அறுவடை காலம் என்பதால் அவர்களை எந்த காரணமும் இல்லாமல் தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. ஆனால் விசித்திரமான விஷயம் என்னவென்றால் நான் தொடர்ந்து 3 முறை ஃபோன் செய்தேன். 3 முறையும் ரிங் மட்டுமே சென்றது. யாரும் எடுக்கவில்லை. அவர் வழியில் வந்து கொண்டிருப்பார், அதனால் ஃபோன் சத்தம் கேட்கவில்லை என்று எனக்கு நானே சமாதானம் சொல்லிக் கொண்டேன். இதையே நினைத்துக்கொண்டு மெதுவாக என்னை தேற்றிக்கொண்டு எனக்காக மேகி செய்ய சமையலறைக்குச் சென்றேன். சமையலறை ஜன்னல் சரியாக மூடப்படாததால் மழையின் குளிர்ச்சியான துளிகள் உள்ளே வந்து கொண்டிருந்தன. வீடு முழுவதும் இருந்த அந்த அமைதி தனிமையை இன்னும் அதிகமாக உணர வைத்தது. திடீரென்று திருமணத்திற்கு பிந்தைய அந்த ஆரம்ப நாட்களின் நினைவுகள் வந்தன. அந்த நேரத்தில் ஆரியன் என்னை எவ்வளவு கவனித்துக் கொண்டான் என்பது நினைவுக்கு வந்தது. எனது ஒவ்வொரு சிறிய மற்றும் பெரிய விஷயத்தையும் அவன் கவனித்துக் கொள்வான். எப்போது இந்த உறவின் கதகதப்பு மறைந்து இவ்வளவு குளிர்ச்சி வந்து சேர்ந்தது என்று தெரியவில்லை. அப்போதுதான் என் வயிற்றின் கீழ்ப்பகுதியில் மீண்டும் லேசான வலி ஏற்பட்டது. நான் சட்டென்று பயந்து போனேன். என் கையில் இருந்த ஸ்பூன் கீழே விழுந்தது. இது பிரசவ வலியின் ஆரம்பமா? நான் மேஜையை பிடித்துக்கொண்டு அவசரமாக எழுந்தேன். வலி குறைவதற்கு காத்திருந்தேன். என் மனதில் ஒன்றன்பின் ஒன்றாக பயங்கரமான எண்ணங்கள் தோன்றின. இன்று இரவே பிரசவ வலி தொடங்கிவிட்டால் என்ன செய்வது? மாமியார் சரியான நேரத்திற்கு வரவில்லை என்றால் என்ன செய்வது? இந்த பலத்த மழையில் நான் தனியாக டாக்ஸி பிடித்து மருத்துவமனைக்குச் செல்ல வேண்டியிருந்தால் என்ன செய்வது? நான் நினைக்க நினைக்க என் இதயம் இன்னும் அதிகமாக துடித்தது. நான் ஒரு நீண்ட பாதையில் முற்றிலும் தனியாக நடந்து கொண்டிருப்பது போலவும் எனக்கு நெருக்கமானவர்கள் வெகு தொலைவில் நின்று கொண்டிருப்பது போலவும் இருந்தது. நான் என் பிளாட்டில் வலியுடனும் தனிமையுடனும் போராடிக் கொண்டிருந்தேன். மறுபுறம் பழைய நகரத்தில் உள்ள என் மாமியாரின் வீட்டில் சூழல் ஒரு சுற்றுலாப் பயணம் போல இருந்தது. அவளுடைய மகன் வேலைக்காக கிளம்பியதும் அவள் தனது முழு பயணத்திட்டத்தையும் இறுதி செய்துவிட்டாள் என்பது எனக்கு எப்படி தெரியும்? என் மாமியார் லிவிங் ரூமின் நடுவில் நின்று கொண்டிருந்தார்.
2 கைகளையும் இடுப்பில் வைத்துக்கொண்டு அனைவரும் சீக்கிரம் கிளம்புமாறு சொல்லிக் கொண்டிருந்தார். அவரது கணவர் சேகர், இளைய மகள் ஈஷானி மற்றும் மூத்த மகள் தனிஷா, அவரது கணவர் விஷால் மற்றும் 2 குழந்தைகளுடன் என மொத்தம் 7 பேர் கொண்ட குடும்பம் அது. அனைவரும் தங்களது வண்ணமயமான சூட்கேஸ்களுடன் மிகவும் உற்சாகமாக இருந்தனர். அனைவரும் 4 இரவுகள் மற்றும் 5 நாட்கள் சிங்கப்பூர் பயணம் செல்வதற்காக விமான நிலையத்திற்குச் செல்லத் தயாராகிக் கொண்டிருந்தனர். இந்த பயணத்தை என் மாமியார் தமயந்தி கடந்த மாதமே ரகசியமாக முன்பதிவு செய்திருந்தார். கொஞ்சம் பிடிவாதமும் சோம்பேறித்தனமும் கொண்ட ஈஷானி கண்ணாடியின் முன் நின்று தனது மேக்கப்பை சரிசெய்து கொண்டிருந்தாள். அவள் அம்மாவிடம், அம்மா, தான்யா அன்னிக்கு திடீரென்று பிரசவ வலி வந்துவிட்டால் என்ன செய்வது? நாம் இப்படி போய்க் கொண்டிருக்கிறோம் என்று உங்களுக்கு பயமாக இல்லையா என்று கேட்டாள். மாமியார் உதட்டை சுளித்துக்கொண்டு கையை காற்றில் அசைத்தாள். இந்த விஷயத்திற்கு எந்த மதிப்பும் இல்லை என்பது போல. இப்போதெல்லாம் பிரசவத்தை டாக்டர்களே பார்த்துக் கொள்கிறார்கள். மருத்துவமனையில் எல்லாம் நடந்துவிடும். வீட்டிற்குள் உட்கார்ந்து மருமகளின் அலறலை கேட்டுக்கொண்டிருப்பதை விட கொஞ்சம் சுற்றிவிட்டு வருவது நல்லது என்று கூறினார். பிறகு கிண்டலாக, நான் என் மனதை புத்துணர்ச்சியுடன் வைத்துக்கொள்ளச் செல்கிறேன். இங்கே இருந்தால் டென்ஷன் மட்டும்தான் கிடைக்கும் என்றார். என் மாமனார் சேகர் எப்போதும் போல அமைதியாக இருந்தார். அவர் தனது மனைவியின் ஒவ்வொரு சொல்லையும் அப்படியே கேட்கும் மனிதர். ஒரு வார்த்தை கூட பேசாமல் தன் பையை எடுத்துக்கொண்டு காரை நோக்கிச் சென்றார். எப்போது வேண்டுமானாலும் குழந்தையை பெற்றெடுக்கவிருக்கும் தன் மருமகள் எப்படி இருக்கிறாள் என்று ஒருமுறை கூட அவர் கேட்கவில்லை. தனிஷாவும் அவளது கணவர் விஷாலும் தாங்கள் செய்யப்போகும் ஷாப்பிங் திட்டங்கள் மற்றும் அங்கு கிடைக்கும் உணவைப் பற்றி மட்டுமே அதிக உற்சாகமாக இருந்தனர். அந்த குடும்பத்தின் வாரிசை என் வயிற்றில் சுமந்து கொண்டிருந்த எனக்கு அவர்கள் யாருடைய கவலையும் இல்லை. ஆனால் மாமியாரின் தந்திரம் என்னை மட்டும் தனியாக விடுவதோடு முடிந்துவிடவில்லை. அனைவரும் டாக்ஸியில் சாமான்களை ஏற்றிக்கொண்டிருந்தபோது அவர் திடீரென நின்று, நீங்கள் கிளம்புங்கள், நான் ஒரு முக்கியமான பொருளை மறந்துவிட்டேன் என்று கூறினார். இப்போதே எடுத்து வருகிறேன் என்று கூறிவிட்டு அவர் வீட்டிற்குள் சென்றார். ஆனால் தனது அறைக்குச் செல்லவில்லை. நேரடியாக லிவிங் ரூம் மூலையிலிருந்த மர அலமாரிக்குச் சென்று அங்கிருந்து நன்கு சீல் வைக்கப்பட்டிருந்த ஒரு பழுப்பு நிற உரையை எடுத்தார். அந்த நேரத்தில் அவர் முகத்தில் மிகவும் ஆபத்தான மற்றும் தந்திரமான புன்னகை இருந்தது. தான் தீட்டிய பெரிய சதித்திட்டத்தின் மிக முக்கியமான அடியை முடித்துவிட்டது போல அவரது கண்கள் சுருங்கியிருந்தன. அவர் அந்த உரையை தனது கைப்பையில் வைத்துவிட்டு குடும்பத்தினரிடம் செல்வது போல வேகமாக வெளியேறினார். ஆனால் அவர்கள் பார்வையில் இருந்து மறைந்ததும் அவர் உடனடியாக மற்றொரு டாக்ஸியை நிறுத்தி நேரடியாக எனது அபார்ட்மெண்ட்டை நோக்கிச் சென்றார். கிராமத்தில் ஏதோ ஒரு அவசர வேலை வந்துவிட்டதாகவும் அதனால்தான் அடுத்த பிளைட்டை புக் செய்துள்ளதாகவும் குடும்பத்தினர் முதலில் கிளம்பட்டும்தான் பின்னால் ஏர்போர்ட்டிற்கு வந்துவிடுவதாகவும் அவர்களிடம் பொய் கூறினார். அவர்கள் சிரித்து பேசும் சத்தம் வெளியே பெய்த மழையை விட அதிகமாக இருந்தது. முழு குடும்பத்தையும் ஏற்றிக்கொண்டு டாக்ஸி கிளம்பியது. அவர்களுடன் அந்த உறவினர்களின் அலட்சியமும் சென்றது. சிறிது நேரத்திற்குப் பிறகு மாமியார் வேறு திசையில் சென்றார். அவர் தனது சிறிய கைப்பையை அதில் ஏதோ ஒரு பெரிய ரகசியம் மறைத்து வைத்திருப்பது போல மிகவும் இறுக்கமாக பிடித்துக் கொண்டிருந்தார். இரவு சுமார் காலை 8 மணியளவில் மழை சற்று குறைந்தபோது மர இலைகளிலிருந்து மட்டும் மழைத்துளிகள் சொட்டிக்கொண்டிருந்தன. அப்போதுதான் கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. மாமியார் திரும்பி வந்துவிட்டார் என்று நினைத்தேன். நான் மகிழ்ச்சியுடன் அவரை வரவேற்க எழுந்தேன். ஆம், அது அவர்தான். ஆனால் இந்த முறை அவர் மிகவும் அவசரத்தில் இருப்பது போல் தெரிந்தது. தான் கொடுத்த வாக்குறுதிப்படி அவர் கஞ்சியோ அல்லது ஆரோக்கியமான உணவையோ கொண்டு வரவில்லை. அவரது தோளில் அந்த சிறிய கைப்பையையும் முகத்தில் ஏதோ ஒரு தவறு செய்துவிட்டு வந்ததை போன்ற உணர்ச்சியும் இருந்தது. வீட்டிற்குள் வந்ததும் நான் சோபாவில் சோர்வாக கிடந்ததை பார்த்து அறையில் போய் படுத்துக்கொள்ளுமாறு கூறினார். அப்போதுதான் காற்றுப்படாது என்று சொன்னார். பிறகு ஆரியன் கிளம்பிவிட்டதாகவும் என்னை சிறிது நேரம் பார்த்துவிட்டுச் செல்லவே வந்ததாகவும், ஆனால் இப்போது கிராமத்தில் ஒரு அவசர வேலை வந்துவிட்டதால் இன்றிரவே கிளம்ப வேண்டும் என்றும் கூறினார். அவர் மிக குறைந்த குரலில் பேசினார். அவரது கண்கள் அறை முழுவதும் சுற்றிக் கொண்டிருந்தன. இறுதியில் எங்கள் படுக்கையறையில் சென்று நின்றன. இது எனக்கு மிகவும் விசித்திரமாக இருந்தது. அவர் எப்போதும் சத்தமாக பேசுபவர், பிறகு இன்று ஏன் இவ்வளவு பதட்டமாகவும் அமைதியற்றும் இருந்தார்? நான் இங்கேயே அமர்ந்திருக்குமாறும் நான் சௌகரியமாக படுக்கத் தலையணை எடுத்து வருவதாகவும் கூறிவிட்டு வேகமாக எங்கள் படுக்கையறைக்குள் சென்றார். நான் லிவிங் ரூமிலேயே அமர்ந்திருந்தேன். ஆனால் என் இதயம் விசித்திரமான பதட்டத்தால் நிறைந்திருந்தது. ஒரு பெண்ணின் இதயம், குறிப்பாக ஒரு தாயாகப் போகும்போது எல்லாவற்றையும் மிக விரைவில் உணர்ந்துவிடும். அப்போதுதான் உள்ளே ஏதோ சலசலப்புச் சத்தம் கேட்டது. மெத்தையை யாரோ தூக்கிவிட்டு கீழே எதையோ மெதுவாக வைத்தது போல இருந்தது. வெறும் தலையணை எடுப்பதற்கு ஏன் மெத்தையை தூக்க வேண்டுமென்று நான் யோசிக்கத் தொடங்கினேன்.
சிறிது நேரம் கழித்து மாமியார் வெளியே வந்தார். இந்த முறை அவர் முகம் சற்று சாதாரணமாக தெரிந்தது. ஆனால் அவரது அவசரம் இன்னும் தெளிவாகவே தெரிந்தது. அவர் கிளம்புவதாக கூறிவிட்டு இரவில் கதவை நன்றாக பூட்டிக் கொள்ளுமாறு எனக்கு அறிவுரை வழங்கினார். ஏதேனும் பிரச்சனை என்றால் அக்கம் பக்கத்தினருக்கு போன் செய்யுமாறு அல்லது டாக்ஸி பிடித்து மருத்துவமனைக்கு செல்லுமாறு கூறிவிட்டு தான் கிராமத்திற்கு செல்வதாகவும் எப்போது திரும்பி வருவேன் என்று தெரியாது என்றும் கூறிவிட்டு சென்றார். அவர் கதவை தாண்டி வெளியே செல்வதையே நான் பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் என் மனதில் ஒரு பெரிய சந்தேகம் உருவானது. அவர் கிராமத்திற்கு போவதாக சொல்கிறார். ஆனால் அவர் அணிந்திருந்த ஆடைகளோ ஏதோ பார்ட்டிக்கு செல்வது போல இருந்தது. உதடுகளில் பளபளப்பான சிவப்பு நிற லிப்ஸ்டிக் மற்றும் கால்களில் ஹை ஹீல் செருப்பு. இப்போது ஏதோ தவறு நடக்கிறது என்று எனக்கு உறுதியாக தோன்றியது. சுவரை பிடித்துக்கொண்டு மெதுவாக படுக்கையறைக்குச் சென்றேன். அறை எப்போதும் போலவே இருந்தது. எங்கள் திருமணப் படுக்கை மெல்லிய நீல நிற போர்வையால் மூடப்பட்டிருந்தது. கொஞ்ச நேரத்திற்கு முன்பு சத்தம் கேட்ட படுக்கையின் தலைப்பகுதிக்குச் சென்றேன். நான் குனிந்து முழு பலத்துடன் மெத்தையின் ஒரு மூலையை தூக்கினேன். அடுத்த நொடியே என் இதயம் துடிப்பதை மறந்துவிட்டது போல உணர்ந்தேன். நான் தினமும் தூங்கும் இடத்திற்கு அடியிலேயே அந்த ஆழ்ந்த பழுப்பு நிற உரை இருந்தது. நான் நடுங்கும் கைகளால் அதை எடுத்தேன். அதில் யாருடைய பெயரோ முகவரியோ இல்லை. வெறும் டேப் மூலம் நன்கு சீல் வைக்கப்பட்டிருந்தது. என் மூச்சு நின்றது. என் படுக்கைக்கு அடியில் இதை ஒளித்து வைக்க வேண்டிய அவசியம் என்ன? ஆரியன் அடிக்கடி அம்மா கோவிலில் இருந்து கொண்டு வருவார் என்று கூறும் தாயத்து இதுதானா? ஆனால் அது வெறும் தாயத்து என்றால் அதை ஏன் என்னிடம் நேரடியாக கொடுக்கவில்லை? இதை ஏன் மறைத்து வைக்க வேண்டும்? உரையை கையில் எடுத்தபோது உள்ளே ஏதோ தடிமனான காகிதங்கள் இருப்பது தெரிந்தது. எனக்குள் ஒரு விசித்திரமான பயம் குடிகொண்டது. இப்போதே இதை திறந்து பார்க்க வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் என் கைகள் மிகவும் நடுங்கிக் கொண்டிருந்ததால் என்னால் எதையும் செய்ய முடியவில்லை. நான் படுக்கையின் ஓரத்தில் அமர்ந்து உள்ளே ஏதோ ஆபத்தான ரகசியம் ஒளிந்திருப்பது போல அந்த உரையை வெறித்து பார்த்து கொண்டிருந்தேன். அதை திறந்து பார்த்தால் என் வாழ்க்கை ஒருபோதும் பழையபடி இருக்காது என்று என் மனதின் ஏதோ ஒரு மூலையில் உணர்ந்தேன். நான் நீண்ட நேரம் அங்கேயே அமர்ந்திருந்தேன். அந்த பழுப்பு நிற உரை என் மனதில் ஏதோ ஒரு கனமான கல்லைப் போல அழுத்தத்தை ஏற்படுத்தியது. கேள்விகள் ஒன்றன்பின் ஒன்றாக என் மனதில் சுழன்று கொண்டிருந்தன. மாமியார் கடைசியில் என்ன செய்யப் போகிறார்? இதையெல்லாம் ஏன் இவ்வளவு ரகசியமாக செய்ய வேண்டும்? நான் அந்த சத்தத்தை கேட்டிருக்காவிட்டால் காலம் கடந்து போகும் வரை இந்த உரையைப் பற்றி எனக்கு தெரிந்திருக்காது. நான் உரையை பார்த்தேன். பிறகு ஜன்னலுக்கு வெளியே ஒட்டுமொத்த நகரத்தையும் தன்னுள் அடக்கிக் கொண்டிருந்த அந்த அடர்ந்த இருளை பார்த்தேன். அப்போதுதான் என் மனதில் ஒரு யோசனை தோன்றியது. அவர் இதை என்னிடமிருந்து மறைக்க விரும்பினார் என்றால் இதன் வாசம் கூட எனக்கு தெரியக்கூடாது என்று அவர் நினைக்கிறார் என்பது தெளிவாகத் தெரிந்தது. மேலும் அவர் எனக்கு தீங்கு விளைவிக்க திட்டமிட்டிருந்தால் நான் அமைதியாக அமர்ந்து அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது. நான் எழுந்து லிவிங் ரூம் மூலையில் இருந்த பழைய செய்தித்தாள் குவியலுக்குச் சென்றேன். அங்கிருந்து சில மஞ்சள் நிறமான செய்தித்தாள்களை எடுத்து உள்ளே இருந்த காகிதங்களின் அதே அளவில் கத்தரிக்கோலால் வெட்டினேன். பிறகு என் மேஜை டிராயரிலிருந்து வேறொரு உரையை எடுத்து அந்த செய்தித்தாள்களை அதற்குள் வைத்தேன். மாமியார் செய்ததைப் போலவே மிக கவனமாக டேப் போட்டு ஒட்டினேன். அதன் பிறகு நான் மீண்டும் படுக்கையறைக்குச் சென்று மெத்தையை தூக்கி அந்த செய்தித்தாள்கள் இருந்த போலி உரையை அதே இடத்தில் வைத்தேன். இதையெல்லாம் செய்து முடிப்பதற்குள் எனக்கு மூச்சு வாங்கியது. உடல் முழுவதும் வியர்வையால் நனைந்துவிட்டது. அப்போதுதான் என் வயிற்றில் முன்னைவிட கடுமையான வலி ஏற்பட்டது. நான் இந்த வீட்டில் இனி ஒரு நிமிடம் கூட இருக்க முடியாது என்பதை உணர்ந்தேன். ஒரு காலத்தில் என்னுடையதாக இருந்த இந்த வீடு இப்போது ஏதோ ஒரு ஆபத்தான வலை போல தெரிந்தது. நான் அவசரமாக எனது சில உடைகளையும் குழந்தைக்காக வைத்திருந்த அத்தியாவசிய பொருட்களையும் ஒரு சிறிய பையில் எடுத்துக்கொண்டேன். யாருக்கும் சந்தேகம் வராதபடி அதிக பொருட்களை எடுக்கவில்லை. உண்மையான உரையை எனது கைப்பையில் வைத்துக்கொண்டேன். பிறகு கதவை மூடிவிட்டு மெதுவாக வெளியே நடைபாதைக்கு வந்தேன். அந்த நேரத்தில் என் ஒவ்வொரு அடியும் வலியால் நிறைந்திருந்தது. ஆனால் அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்ற பிடிவாதம் எனக்கு தைரியத்தை அளித்தது. நான் கீழே லாபிக்குச் சென்று ஒரு டாக்ஸியை அழைத்தேன். என் பெரிய வயிற்றை பார்த்த டிரைவர் பதற்றத்துடன் இது மருத்துவமனைக்குச் செல்ல வேண்டுமா என்று கேட்டார். நான் தலையசைத்து மறுத்துவிட்டு முடிந்தவரை அமைதியாக அவரிடம் என்னை நகருக்கு வெளியே உள்ள என் கிராமத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள் என்று கூறினேன். டிரைவர் இருண்ட இரவை பார்த்துவிட்டு என்னை மட்டும் தனியாக பார்த்துவிட்டு சற்று தயங்கினார். ஆனால் என் முகத்திலிருந்த உறுதியை பார்த்த அவர் எதுவும் சொல்லாமல் வண்டியை ஸ்டார்ட் செய்தார். டாக்ஸி இருளை கிழித்துக் கொண்டு முன்னேறியது. நகரத்தின் மின்னும் விளக்குகள் பின்னால் தங்கிவிட்டன.
நான் பின் இருக்கையில் அமர்ந்து என் கைப்பையை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு ஜன்னலுக்கு வெளியே பார்த்து கொண்டிருந்தேன். சில மணி நேரங்களுக்குப் பிறகு ஹெட்லைட் வெளிச்சத்தில் நெல் வயல்கள் தெரியத் தொடங்கின. ஜன்னலின் மெல்லிய இடைவெளி வழியாக மண்ணின் வாசனையும் விளைந்த பயிர்களின் மணமும் உள்ளே வந்தது. ஏன் என்று தெரியவில்லை, என் இதயம் மெதுவாக லேசாகத் தொடங்கியது. அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று தெரியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், நான் என் வயிற்றில் வளரும் குழந்தையை எந்த விலையை கொடுத்தாவது பாதுகாப்பேன். நான் என் அப்பா அம்மா வீட்டிற்குச் சென்றபோது வராந்தாவிலிருந்து வந்த வெதுவெதுப்பான மஞ்சள் நிற வெளிச்சம் தெரிந்தது. அப்பா டீ குடித்துக் கொண்டிருந்தார். அம்மா காலை சந்தைக்கு எடுத்துச் செல்ல காய்கறிகளை தயார் செய்து கொண்டிருந்தார். நள்ளிரவில் தன் மகள் பெரிய வயிற்றுடனும் ஒரே ஒரு கைப்பையுடனும் திடீரென முன்னால் நிற்பதைக் கண்டு இருவரும் பயந்து வெளியே ஓடி வந்தனர். அம்மாவின் பதற்றமான முகத்தை பார்த்ததுமே நாள் முழுவதும் உள்ளே புதைந்து கிடந்த பயம், கோபம் மற்றும் அவமானம் அனைத்தும் கண்ணீராக வெளியே வந்தது. நான் ஒரு சிறிய குழந்தையைப் போல அம்மாவை கட்டிக்கொண்டு விம்மி விம்மி அழத் தொடங்கினேன். என் மற்றொரு கை இன்னும் அந்த கைப்பையை இறுக்கமாக பிடித்துக் கொண்டிருந்தது. அதற்குள் மாமியாரின் மிக ஆபத்தான ரகசியம் மறைந்திருந்தது. அம்மா என்னை வீட்டிற்குள் அழைத்துச் சென்றனர். அவர் எனக்கு ஒரு கோப்பை சூடான இஞ்சி டீ கொடுத்தார். டீ குடித்த பிறகு நான் சற்று தேறியதும் என் கைப்பையை திறக்கத் துணிந்தேன். அம்மாவும் அப்பாவும் என் முன்னே அமர்ந்திருந்தனர். இருவர் முகத்திலும் பதற்றமும் தவிப்பும் தெளிவாகத் தெரிந்தது. நான் நடுங்கும் கைகளால் அந்த உரையை வெளியே எடுத்து சிறிய கத்தரிக்கோலால் மேல் பகுதியை மெதுவாக வெட்டினேன். உள்ளே இருந்த காகிதங்கள் அனைத்தும் மர மேஜை மீது பரவின. எல்லாவற்றிற்கும் மேலாக இருந்த காகிதம் சிபிஎம் என்ற தனியார் கிளினிக்கின் மருத்துவச் சான்றிதழ். அதில் என் பெயர் தான்யா உமர் என்று தெளிவாக எழுதப்பட்டிருந்தது. அந்த நோய்க்கான காலத்திற்குச் சென்றதும் என் உடல் முழுவதும் நடுக்கம் எடுத்தது. அதில் பாரானோய்ட் ஸ்கிசோஃப்ரினியா, கர்ப்ப காலத்தில் மனச்சோர்வு, பிரசவத்திற்குப் பிறகு கடுமையான மனச்சோர்விற்கான அதிக ஆபத்து, இதன் மூலம் தனக்கும் மற்றவர்களுக்கும் தீங்கு விளைவிக்கும் செயல்களில் ஈடுபடக்கூடும் என்று எழுதப்பட்டிருந்தது. அதனுடன் மனரீதியான கோளாறுகளின் அறிகுறிகள் மற்றும் தொடர்ந்து கண்காணிப்பு மற்றும் பரிசோதனை தேவை என்றும் எழுதப்பட்டிருந்தது. கிளினிக்கின் சிவப்பு நிற முத்திரை கீழே இருந்தது. நான் என் வாழ்நாளில் கேட்டிராத ஒரு மருத்துவரின் கையொப்பம் அதில் இருந்தது. அம்மா அந்த காகிதத்தை எடுத்து மீண்டும் மீண்டும் படித்துவிட்டு நடுங்கும் குரலில், மகளே, இதெல்லாம் என்ன? மக்கள் உன்னை ஏன் பைத்தியம் என்று நிரூபிக்க நினைக்கிறார்கள் என்று கேட்டார். என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரவில்லை. தொண்டை முழுவதுமாக அடைத்துக் கொண்டிருந்தது. நான் அடுத்த காகிதத்தை திறந்தேன். இந்த முறை அது சொத்து மற்றும் பண உரிமைகளை விட்டுக் கொடுப்பதற்கான உறுதிமொழி பத்திரம். என் மனநிலை சரியாக இல்லை. அதனால் நான் எனது விருப்பப்படி எனது அபார்ட்மெண்ட் மற்றும் 50 லட்சம் ரூபாய் சேமிப்பின் முழு அதிகாரத்தையும் என் மாமியார் வசம் ஒப்படைக்கிறேன் என்று அதில் எழுதப்பட்டிருந்தது. மேலும் நீண்ட கால சிகிச்சைக்காக நான் எங்காவது அனுமதிக்கப்பட வேண்டியிருந்தால் பிறக்கப் போகும் எனது குழந்தையின் பராமரிப்பு மற்றும் வளர்ப்புக்கான முழு அதிகாரமும் என் மாமியாரிடமே இருக்கும் என்றும் அதில் எழுதப்பட்டிருந்தது. நான் முற்றிலும் உணர்ச்சியற்றுப் போனேன். என் கண்களையே என்னால் நம்ப முடியவில்லை. இது ஏதோ ஒரு தவறான புரிதல் அல்ல, இது மிகவும் திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு ஆபத்தான மற்றும் தரம் தாழ்ந்த சதி. குழந்தை பிறந்தவுடன் என்னை மனநல மருத்துவமனைக்கு அனுப்ப வேண்டும் என்று என் மாமியார் விரும்பினார். அப்போதுதான் நான் எனது கணவருடன் பல வருடங்களாக உழைத்து சம்பாதித்த சொத்துக்கள் அனைத்தையும் அவர் அபகரித்துக் கொள்ள முடியும். நான் இவ்வளவு துன்பங்களையும் சகித்துக்கொண்டு உலகிற்கு கொண்டு வரப்போகும் என் குழந்தையையும் என்னிடமிருந்து பறிக்க அவர் நினைத்தார். ஆரியனின் திடீர் பிசினஸ் ட்ரிப் மற்றும் முழு குடும்பமும் சென்றது ஏதோ தற்செயல் நிகழ்வு அல்ல என்பது இப்போது எனக்கு புரிந்தது. அவர்கள் என்னை வீட்டில் தனியாக விட்டுச் செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் வேண்டுமென்றே செய்திருந்தனர். ஒருவேளை இதற்கு பிறகு நான் உண்மையிலேயே பைத்தியம் என்று எல்லோரும் நினைக்கும் வகையில் அவர்கள் ஒரு நாடகத்தை ஆடியிருக்கலாம். பின்னர் இந்த காகிதங்களைக் காட்டி என்னை வலுக்கட்டாயமாக மருத்துவமனையில் அனுமதித்திருப்பார்கள். அந்த போலி சிவப்பு முத்திரையை பார்த்ததுமே அவர்கள் இதையெல்லாம் நீண்ட காலத்திற்கு முன்பே தயார் செய்து வைத்திருந்தது தெளிவாகத் தெரிந்தது. என் உள்ளே திடீரென்று கோபம் வெடித்தது. என் பயம் அனைத்தும் அதனுள்ளே புதைந்து போனது. நான் என் அப்பா அம்மாவை பார்த்தேன். இருவரும் அப்பாவி விவசாயிகள். தங்கள் சம்மந்தியின் இவ்வளவு மோசமான எண்ணத்தை பார்த்து அதிர்ச்சியடைந்தனர். அப்பா கோபத்தில் மேஜையின் மீது ஓங்கி அடித்தார். அந்த சத்தம் அறை முழுவதும் எதிரொலித்தது. அவர் பற்களைக் கடித்துக்கொண்டு, அவர்கள் மனிதர்கள் அல்ல, மிருகங்கள். தன் மருமகளையே கொள்ளையடிப்பதற்காக அவளது வாழ்க்கையையே அழிக்கத் துணிந்துவிட்டார்கள் என்றார். அம்மா என்னை கட்டிக்கொண்டு அழத் தொடங்கினார். என் பாவம் செய்த மகளே, நீ எப்படி இப்படிப்பட்ட பாம்புகளுக்கு இடையே மாட்டிக்கொண்டாய் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார்.
நான் அந்த காகிதங்களை இறுக்கமாக பிடித்துக்கொண்டேன். என் கண்களில் இப்போது பயம் இல்லை, ஒரு தெளிவான முடிவு இருந்தது. நான் முன்பு போல அமைதியாக இருந்து அனைத்தையும் சகித்துக்கொள்ளும் மனைவி அல்ல. அதே நொடியில் நான் போரிடுவது என்று முடிவு செய்தேன். எந்த சூழ்நிலையிலும் அவர்களை வெற்றி பெற விடமாட்டேன். எனக்கு மரணசாசனமாக வந்த அந்த காகிதங்களே இப்போது அவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஆதாரமாக மாறும். நான் என் வயிற்றின் மீது கையை வைத்து மெதுவாக என் குழந்தையிடம், "நீ பயப்படாதே, உன் அம்மா நம் இருவரையும் யாருக்கும் தீங்கு விளைவிக்க விடமாட்டேன்" என்று கூறினேன். கிராமத்தின் இரவு விசித்திரமாக அமைதியாக இருந்தது. வெறும் வாழை மரங்களுக்கு இடையே பூச்சிகளின் சத்தம் மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தது. மேலே இருந்த மின்விசிறி மெதுவாக சுழன்று கொண்டிருந்தது. அந்த உறுதிமொழி பத்திரத்தின் ஒவ்வொரு வரியையும் போலி மருத்துவ அறிக்கையையும் நான் மிகவும் கவனமாக படித்தேன். வெளியே வெப்பமும் புழுக்கமும் இருந்தாலும் என் உடல் முழுவதும் குளிர்ந்து போயிருந்தது. அப்பா என் அருகில் அமர்ந்திருந்தார். அவருடைய கண்கள் கோபத்தில் சிவந்திருந்தன. அம்மா இடைவிடாமல் அழுது கொண்டிருந்தார். அவருடைய தோளில் ஒரு துண்டு இருந்தது. அவர் என்னையும் எனது பெரிய வயிற்றையும் வலியுடன் கூடிய பார்வைகளுடன் மீண்டும் மீண்டும் பார்த்து கொண்டிருந்தார். முழு விஷயத்தையும் புரிந்து கொள்வதற்காக என்னால் முடிந்தவரை என்னை அமைதிப்படுத்த முயற்சி செய்தேன். நானும் ஆரியனும் வசித்த அபார்ட்மெண்ட் எங்களது 5 வருட உழைப்பு மற்றும் சேமிப்பில் வாங்கப்பட்டது. அதில் என் அப்பா அம்மா கொடுத்த பணமும் இருந்தது. என் திருமணத்தின் போது அவர்கள் தங்கள் நிலத்தின் ஒரு பகுதியை விற்று எனக்கு கொடுத்திருந்தார்கள். மேலும் அந்த 50 லட்சம் ரூபாய் சேமிப்பு விஷயமும் அதுவும் என் சொந்த உழைப்பில் வந்த வருமானம்தான். நான் கூடுதல் வேலை செய்தும் ஆன்லைனில் பொருட்களை விற்றும் எத்தனை இரவுகள் தூங்காமல் அந்த பணத்தைச் சேர்த்தேன் என்று எனக்கே தெரியாது. ஆனால் எப்போதும் நேர்மை மற்றும் பண்பாடு பற்றி பேசும் என் மாமியார் இவ்வளவு வெட்கக்கேடாக அனைத்தையும் பறிக்க சதி செய்திருந்தார். நான் அந்த உறுதிமொழி பத்திரத்தை மீண்டும் கவனமாக படித்தேன். அனைத்தும் மிகவும் தொழில்முறை முறையில் தயாரிக்கப்பட்டிருந்தது. எனக்கு ஸ்கிசோஃப்ரெனியா மனச்சிதைவு நோய் இருப்பதாகவும் என்னால் என் நடத்தையை அடிக்கடி கட்டுப்படுத்த முடியாது என்றும் அதில் எழுதப்பட்டிருந்தது. அதனால் பிறக்கப்போகும் குழந்தையின் சொத்துக்களை பாதுகாப்பதற்காக நான் தானாக முன்வந்து அனைத்து சொத்துக்களையும் என் மாமியாரின் பெயருக்கு மாற்றுவதாக அதில் இருந்தது. மிகவும் அருவருப்பான விஷயம் என்னவென்றால், சிகிச்சையின் போது நான் எதையேனும் எதிர்த்தால் என் மீது எந்த வகையான மருத்துவ சிகிச்சையை செய்யவும் என் மாமியாருக்கு முழு அதிகாரம் இருக்கும் என்றும் அதில் எழுதப்பட்டிருந்தது. அதாவது என் சுதந்திரமும் என் வாழ்க்கையும் அவருடைய கைகளுக்குச் சென்றுவிடும். அம்மா என் கையை பிடித்துக்கொண்டு நடுங்கும் குரலில், ஆரியன் தனது அம்மா இவ்வளவு பெரிய பாவத்தை செய்ய எப்படி அனுமதிக்கிறான் என்று கேட்டார். அவன் எவ்வளவு நல்ல பையனாக இருந்தான். கிராமத்திற்கு வருவான், அனைவரையும் மதிப்பான். அவனிடம் எப்படி இவ்வளவு மாற்றம் வந்தது என்று கேட்டார். நான் ஒரு கசப்பான புன்னகையுடன் தலையை மட்டும் அசைக்க முடிந்தது. ஆரியன் மாறவில்லை. ஒருவேளை அவனது பலவீனமும் முன்னேற வேண்டும் என்ற ஆசையுமே அவனை தீமையின் கூட்டாளியாக்கிவிட்டது. என் பிரசவத்திற்கு இன்னும் சில நாட்களே இருந்தன. இருந்தும் அவன் பிசினஸ் ட்ரிப் கிளம்பிவிட்டான். அவனுக்கு விடுமுறை கிடைக்காது என்று சொல்ல முடியாது. அவன் எதற்காகச் சென்றான் என்றால், அவனது அம்மா இதையெல்லாம் செய்யும்போது அவன் அங்கு இருக்கக்கூடாது என்பதற்காகவே. தன் கைகளை சுத்தமாக வைத்திருக்க விரும்பினான். அப்போதுதான் அவனது எதிர்கால முன்னேற்றத்தில் எந்த கரையும் படியாது என்றும், அனைத்து மோசமான செயல்களுக்கும் அவனது அம்மாவே பலியாகிவிடுவாள் என்றும் அவன் நினைத்தான். நீண்ட நேரம் அறையில் மௌனம் நிலவியது. பிறகு அப்பா ஆழமான மற்றும் உறுதியான குரலில், "நீ கவலைப்படாதே. நீ இங்கேயே இருக்கப் போகிறாய். எங்கள் வீடு சிறியதாக இருந்தாலும் உனக்கும் உன் குழந்தைக்கும் உணவுக்கும் உடைக்கும் எந்த குறையும் வைக்க மாட்டோம்" என்றார். இந்த நாட்டில் இன்னும் சட்டம் இருக்கிறது. அவர்கள் நினைத்தபடி எதையும் செய்ய முடியாது என்றார். பிறகு அம்மாவிடம், காலையில் எழுந்ததும் போலீசில் இருக்கும் நமது உறவினரான சித்தப்பாவை அழையுங்கள். அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம் எப்படி புகார் அளிப்பது என்றார். என் பார்வை மேஜையின் மீது இருந்த போனிற்குச் சென்றது. போன் அமைதியாக இருந்தது. ஆரியனிடமிருந்து எந்த மெசேஜும் வரவில்லை. புகுந்த வீட்டிலிருந்தும் யாரும் அழைக்கவில்லை. அவர்கள் சிங்கப்பூரில் தங்கள் ஜாலியான பயணத்தில் பிஸியாக இருந்தனர். நான் இன்னும் அதே அபார்ட்மெண்டில் பயந்து அழுது கொண்டிருப்பேன் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். நான் அங்கிருந்து கிளம்பிவிட்டேன் என்பது அவர்களுக்கு சற்றும் தெரியவில்லை. அவர்களின் பேராசை அவர்களை எவ்வளவு குருடாக்கியது என்றால், ஒரு தாய் தன் குழந்தைக்காக போராட வேண்டியிருக்கும்போது அவளைவிட வலிமையானவர் யாரும் இல்லை என்பதை அவர்கள் மறந்துவிட்டார்கள். நான் எல்லா காகிதங்களையும் திரட்டி அவற்றை அப்பாவின் பழைய பையில் பத்திரமாக வைத்தேன். இந்த போராட்டம் எளிதானது அல்ல என்று எனக்கு தெரியும். ஆனால் இப்போது எனக்கு எந்த பயமும் இல்லை.
என் குடும்பம் என்னுடன் இருந்தது, உண்மையும் என்னுடன் இருந்தது. என் மாமியார் என்னை மனநல மருத்துவமனைக்கு அனுப்பவும் எனது சொத்துக்களை அபகரிக்கவும் விரும்பினால் அவர் காத்திருக்கட்டும். வஞ்சகத்திற்கும் பேராசைக்கும் எவ்வளவு பெரிய விலை கொடுக்க வேண்டும் என்பதை நான் அவருக்கு காட்டுகிறேன். இரவு சுமார் நள்ளிரவு 2 மணிக்கு திடீரென்று வலி மிக கடுமையாக அதிகரித்தது. என் வயிறு பலமாக சுருங்குவது போலவும் இடுப்பிலிருந்து முன்வரை வலியின் ஒரு பெரிய அலை கடந்து செல்வது போலவும் உணர்ந்தேன். நான் எழுந்திருக்க முயன்றேன். நான் அம்மாவிடம் குரல் கொடுக்க நினைக்கும்போதே ஏதோ ஒரு சூடான திரவம் என் கால்கள் வழியே வழிவதை உணர்ந்தேன். எனக்கு புரிந்தது, எனது வாட்டர் பேக் உடைந்து விட்டது. வலியின் காரணமாக நடுங்கும் குரலில் மெதுவாக அம்மா என்று அழைத்தேன். அம்மாவின் தூக்கம் மிகவும் லேசானது என்பதால் என் குரல் கேட்டவுடன் அவர் உடனடியாக எழுந்துவிட்டார். அவர் லைட்டை போட்டுவிட்டு ஓடி வந்து என் அருகில் வந்தார். அப்பாவும் விழித்துக் கொண்டார். அவர் விரைவாக தனது பழைய மோட்டார் சைக்கிளை எடுத்துக்கொண்டு ஜனகல்யாண் மருத்துவமனைக்குச் சென்று ஆம்புலன்ஸ் வரவழைக்கச் சென்றார். கிராமமே ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தது. காற்று மட்டும் வீசிக்கொண்டிருந்தது மற்றும் மூங்கில் மரங்கள் சலசலக்கும் சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. அம்மா சுடுதண்ணீர் தயாரித்துக் கொண்டே என் முதுகை தடவி கொடுத்து அடிக்கடி எனக்கு தைரியம் சொல்லிக் கொண்டிருந்தார். ஆழமாக மூச்சுவிடு மகளே, உன்னை அமைதியாக வைத்துக்கொள், எல்லாம் சரியாகிவிடும், குழந்தை சுகமாகப் பிறக்கும் என்று அவர் கூறிக்கொண்டிருந்தார். எமர்ஜென்சி லேம்பின் மங்கலான வெளிச்சத்தில் என் அம்மாவின் களைத்த முகத்தை பார்த்தபோது என் கண்களில் கண்ணீர் வந்தது. இன்று நான் அந்த நகரத்தில் இருந்திருந்தால், சரியான நேரத்தில் அங்கிருந்து வெளியேற முடிந்திருக்காவிட்டால், அந்த குளிர்ச்சியான சுவர்களுக்குள் தனிமையாக இதையெல்லாம் நான் அனுபவிக்க வேண்டியிருந்திருக்கும். அம்மா என் கையை இறுக்கமாக பிடித்து கொண்டார். உழைப்பால் கடினமான அவருடைய உள்ளங்கைகள் எனக்கு ஒரு புதிய பலத்தை கொடுத்தன. அந்த நேரத்திலேயே எனக்குள் ஒரு உறுதி எடுத்துக்கொண்டேன். எனக்காகவும் என் குழந்தைக்காகவும் நான் வலிமையாக இருக்க வேண்டும். நான் தோற்றுவிட முடியாது. ஏனென்றால் எனக்கு ஏதேனும் நடந்தால் அவர்கள் தங்கள் சதித்திட்டத்தில் வெற்றி பெற்று விடுவார்கள். வலி இப்போது இன்னும் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. என் உடல் முழுவதும் ஊசிகள் குத்துவது போல உணர்ந்தேன். என் வாயிலிருந்து பெரிய அலறல் வெளிப்பட்டு அம்மா மற்றும் அப்பா இன்னும் கவலைப்படக்கூடாது என்பதற்காக என் உதடுகளை இறுக்கமாக கடித்துக் கொண்டேன். சுமார் அரை மணி நேரத்திற்குப் பிறகு அப்பா ஏற்கனவே வரவழைத்திருந்த ஜனகல்யாண் மருத்துவமனையின் ஆம்புலன்ஸ் வந்தது. டாக்டர்களும் நர்ஸ்களும் விரைவாக என்னை ஆம்புலன்ஸில் ஏற்றினர். என் அம்மா பிறந்த குழந்தைக்கு தயாராக வைத்திருந்த பையை எடுத்து வந்தார். கிளம்பும்போது அவர் அப்பாவிடம் வீட்டிலேயே இருக்கவும், ஏதேனும் செய்தி இருந்தால் உடனே ஃபோன் செய்யவும் என்று கூறினார். ஆம்புலன்ஸின் நீல மற்றும் சிவப்பு விளக்குகள் தொடர்ந்து மின்னிக் கொண்டிருந்தன. நான் ஸ்ட்ரெச்சரில் படுத்துக்கொண்டு சாலையின் இருபுறமும் பின்னால் தங்கிச் சென்ற மரங்களை பார்த்து கொண்டிருந்தேன். என் வயிற்றில் என் குழந்தையின் இதயத் துடிப்பை என்னால் உணர முடிந்தது. அதுவும் என்னுடன் இந்த உலகத்திற்கு வருவதற்காக தன் முழு பலத்தையும் பிரயோகிப்பது போல இருந்தது. லேபர் ரூமிற்குள் நுழைந்தவுடன் மருந்துகளின் காட்டமான வாசனையும் மேலே எரிந்து கொண்டிருந்த வெள்ளை விளக்குகளும் என்னை சற்று அசௌகரியமாக மாற்றின. டாக்டர்கள் பரிசோதித்து கருப்பை 6 சென்டிமீட்டர் விரிவடைந்திருப்பதாகவும் உடனடியாக பிரசவத்திற்கு தயாராக வேண்டும் என்றும் தெரிவித்தனர். என் அம்மா வாசலுக்கு வெளியிலேயே தடுத்து நிறுத்தப்பட்டார். ஆனால் கதவின் சிறிய இடைவெளி வழியாக அவர் அங்குமிங்கும் நடந்து கொண்டிருப்பதை என்னால் பார்க்க முடிந்தது. அவர் கைகளை கூப்பிக்கொண்டு இடைவிடாமல் இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார். இவ்வளவு வலிக்கு மத்தியிலும் எனக்குள் ஒரு விசித்திரமான அமைதியை உணர்ந்தேன். இப்போது எனக்கு ஆரியனும் ஞாபகமில்லை. என் தந்திரமான மாமியாரும் ஞாபகமில்லை. என் மனதில் என் குழந்தை மட்டுமே இருந்தாள். அவளுடன் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கும் ஆசை இருந்தது. ஒவ்வொரு பிரசவ வலியும் என்னை முற்றிலுமாக உடைத்துக் கொண்டிருந்தது. நெற்றியிலிருந்து வியர்வை வழிந்து கூந்தல் வரை சென்றது. டாக்டர்கள் என்னை தொடர்ந்து ஊக்குவித்து, தைரியமாக இருங்கள், குழந்தையின் தலை தெரியத் தொடங்கிவிட்டது என்று சொல்லிக் கொண்டிருந்தனர். நான் என் மீதமிருந்த முழு பலத்தையும் பிரயோகித்தேன். என் மூச்சு அனைத்தையும், என் அன்பு முழுவதையும் அந்த ஒரே நொடியில் திரட்டினேன். அப்போது திடீரென்று உடல் லேசானது போல உணர்ந்தேன். அடுத்த நொடியே அறை முழுவதும் ஒரு பலமான அழுகுரல் எதிரொலித்தது. நான் நிம்மதியாக ஒரு நீண்ட மூச்சை விட்டேன். என் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் வழிந்தது. என் குழந்தை அவளை உண்மையாக நேசிப்பவர்களுக்கு மத்தியில் இந்த உலகத்திற்கு வந்தாள். வஞ்சனைக்கு இடமில்லாத ஒரு இடத்தில் அவள் பிறந்தாள். டாக்டர்கள் என் குழந்தையை என்னிடம் கொண்டு வந்தனர். அவளது முகம் சிவப்பாக இருந்தது. அவளுக்கு கருமையான பளபளப்பான முடி இருந்தது. அவளது சிறிய கைகள் காற்றில் அசைந்து கொண்டிருந்தன. அவளை பார்த்ததுமே கடந்த பல நாட்களாக நான் அனுபவித்த ஒவ்வொரு வலியும் ஒவ்வொரு அவமானமும் ஒரு நொடியில் மறைந்துவிட்டது போல உணர்ந்தேன். அவள் கடவுள் கொடுத்த மிக விலையுயர்ந்த பரிசு. நீதிக்கான எனது போராட்டத்திற்கு அவளே மிகப்பெரிய காரணம். நான் அவளுக்கு ஸ்ரேயா என்று பெயரிட்டேன்.
பெயர் மிகவும் எளிமையானது, ஆனால் அதில் என் மகளுக்காக நான் வேண்டிய அனைத்து பிரார்த்தனைகளும் ஒளிந்திருந்தன. அவளுடைய வாழ்க்கை எப்போதும் அமைதியால் நிறைந்திருக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். ஒவ்வொரு கஷ்டத்தையும் எதிர்த்து நிற்கும்போதும் அவளுடைய மனம் அமைதியாக இருக்க வேண்டும் என்று எண்ணினேன். அவள் மிகப்பெரிய செல்வந்தராக வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை. அவள் நேர்மையாகவும் கருணையுடனும் வாழ வேண்டும் என்று மட்டுமே விரும்பினேன். அது அவளுடைய தந்தையின் குடும்பத்தில் நீண்ட காலத்திற்கு முன்பே தொலைந்து போய்விட்டது. ஸ்ரேயா என் மடியில் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தாள். அவளுடைய சிறிய உதடுகள் ஏதோ ஒரு அழகான கனவை காண்பது போல அவ்வப்போது அசைந்தன. என் அம்மா தனது பேத்தியை பார்த்துவிட்டு தன் கண்ணீரை அடக்க முடியாமல் அழுதார். பார், குழந்தையின் மூக்கு அப்படியே அவள் அம்மாவைப் போலவே இருக்கிறது. அவளது கண்கள் அவளது தாத்தாவைப் போலவே கருமையாகவும் பளபளப்பாகவும் இருக்கின்றன என்றார். மறுநாள் காலை என் அப்பாவும் மருத்துவமனைக்கு வந்தார். அவர் என் படுக்கைக்கு அருகில் நின்று தன் பேத்தியின் சிறிய கால்களை மிகவும் பாசத்துடன் தொட்டார். புன்னகைத்தபடி, இந்த குழந்தை மிகவும் சுறுசுறுப்பானது, வளர்ந்த பிறகு நிச்சயம் மிகவும் புத்திசாலியான மற்றும் வலிமையான பெண்ணாக வருவாள் என்றார். கிராமத்தின் அந்த சிறிய மருத்துவமனை அறை குடும்பத்தின் அன்பால் நிறைந்திருந்தது. பக்கத்திலிருந்த நோயாளிகளை பார்க்க வந்தவர்கள் கூட என்னிடம் நலம் விசாரிக்க வந்தனர். யாராவது ஆரஞ்சு பழங்களை கொடுத்து சென்றனர், யாராவது பால் டப்பா கொடுத்து சென்றனர். எங்கள் கிராமத்து மக்கள் இப்படித்தான். அவர்களிடம் அதிக பணம் இல்லை என்றாலும் இதயம் மிகவும் பெரியது. இதையெல்லாம் பார்த்து என் கண்கள் கலங்கின. வசதிகள் அனைத்தும் இருந்த அந்த நகரத்தின் பெரிய மற்றும் நவீன அபார்ட்மெண்ட் எனக்கு நினைவுக்கு வந்தது. அங்கே ஏசி இருந்தது, மரத்தாலான தரை இருந்தது, ஆனால் மனிதநேயம் துளியும் இல்லை. மருத்துவமனையில் இருந்தபோது என் மகளை கவனிப்பதிலும் அடுத்து என்ன செய்வது என்று சிந்திப்பதிலுமே என் நேரத்தை கழித்தேன். இன்னும் சில நாட்களில் என் மாமனார் வீட்டினர் தங்கள் பயணத்திலிருந்து திரும்பியதும் உண்மையான புயல் வீசத் தொடங்கும் என்பது எனக்குத் தெரியும். அவர்கள் என்னை தேடுவார்கள். உரை மாற்றப்பட்ட சதி அவர்களுக்கு தெரியவரும். அதன் பிறகு அவர்கள் என்னை நிம்மதியாக இருக்க விடமாட்டார்கள். தூங்கிக் கொண்டிருக்கும் ஸ்ரேயாவை பார்த்த நான் எனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டேன், இனி நான் முன்னைவிட வலிமையாக இருக்க வேண்டும். இப்போது நான் எனக்காகவோ பணத்திற்கோ அல்லது வீட்டிற்கோ மட்டும் போராடவில்லை. என் மகளுக்கு ஒரு தெளிவான மற்றும் பாதுகாப்பான சூழலை பெற்றுத்தரும் உரிமையை நிலைநாட்ட வேண்டியிருந்தது. அம்மா எனக்காக சத்தான கஞ்சி மற்றும் புதிய பச்சை காய்கறிகளை சமைத்து கொண்டு வந்தார். நன்றாக சாப்பிடு, அப்போதுதான் குழந்தைக்கு பால் கொடுக்கும் சக்தியும் எதிரிகளை எதிர்க்கும் தைரியமும் உனக்கு இருக்கும் என்று அவர் கூறினார். அவர்களை எப்போதும் எதிரிகள் என்றே அழைத்தார். அவர் சொல்வது 100% உண்மை. வஞ்சகமாக அவர்கள் எனக்கு எதிராக போரை தொடங்கியிருந்தனர். இப்போது உண்மையை நம்பியும் சட்டத்தின் உதவியுடனும் நான் அவர்களுக்கு பதிலடி கொடுக்கப் போகிறேன். அந்த சிபிஎம் கிளினிக் பற்றி முழு விவரங்களையும் திரட்டுமாறு அப்பாவிடம் கூறினேன். அந்த ஊரில் அதே பெயரில் ஒரு சிறிய தனியார் கிளினிக் இருப்பதாகவும் அதன் உரிமையாளர் என் மாமியாரின் பழைய நண்பர் என்றும் அப்பா தெரிவித்தார். இருளும் ஒளியும் கலந்த அந்த படம் மெல்ல மெல்ல தெளிவாகத் தொடங்கியது. மருத்துவமனை ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தேன். அங்கிருந்து காலை நேரத்தின் முதல் கதிர்கள் இலைகளுக்கிடையே எட்டிப் பார்த்தன. அங்கிருந்தே எனக்கும் ஸ்ரேயாவிற்குமான புதிய வாழ்க்கை தொடங்கிக் கொண்டிருந்தது. கண்மூடித்தனமாக கணவன் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டு வீட்டு வேலைகளில் மட்டுமே மூழ்கியிருக்கும் அந்த பெண்ணாக நான் இனி இருக்கப் போவதில்லை. இப்போது நான் ஒரு தாய். இந்த பொறுப்பு என்னை ஒரு போராளியாக மாற்றியது. ஸ்ரேயா பசியால் அழும்போதெல்லாம் ஒரு அங்குலம் கூட பின்வாங்கக் கூடாது என்பது எனக்கு நினைவுக்கு வரும். பிரசவமான 3வது நாளில் எப்போதும் சைலண்டில் இருக்கும் என் போன் திடீரென இடைவிடாமல் ஒலிக்கத் தொடங்கியது. திரையில் ஆரியனின் பெயர் மின்னிற்று. நான் ஒரு நீண்ட மூச்சை இழுத்துவிட்டு அம்மாவிடம் அமைதியாக இருக்குமாறு சைகை காட்டிவிட்டு அழைப்பை ஏற்றேன். மறுமுனையில் ஆரியனின் குரல் கேட்டது. அங்கு அதிக இரைச்சல் இருந்தது. அவன் ஏதோ நெரிசலான இடத்தில் இருப்பது போலத் தெரிந்தது. ஒருவேளை தனது ப்ராஜெக்ட் வெற்றியை அவன் கொண்டாடிக் கொண்டிருக்கலாம். அவன் மிகவும் ரஸ்மைத்தனமாக, ஃபார்மல், உனக்கு பிரசவமாகிவிட்டதா? உடல்நிலை எப்படி இருக்கிறது என்று கேட்டான். பிறகு, வேலையில் மிகவும் பிஸியாக இருப்பதால் ஃபோன் செய்ய முடியவில்லை. நான் இதற்காக கவலைப்பட வேண்டியதில்லை, ஏனென்றால் அம்மா உன்னை பார்த்துக்கொள்ள என்னுடன்தான் இருக்கிறார் என்று கூறினான். அவன் பேசுவதைக் கேட்டதும் அவன் காட்டும் இந்த வேஷம் எனக்கு அருவருப்பை தந்தது. நான் மிகவும் அமைதியாக, எனக்கு இன்னும் பிரசவமாகவில்லை, நான் வீட்டில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறேன் என்று பதிலளித்தேன். இந்த நாடகத்தை அவன் எவ்வளவு காலம் தொடரப்போகிறான் என்று நான் பார்க்க விரும்பினேன். சில சாதாரணமான பேச்சுகளுக்குப் பிறகு அவன் தனது உண்மையான விஷயத்திற்கு வந்தான். அவன் மிக சாதாரணமாக, அம்மா உன்னிடம் தாயத்து இருக்கும் உரையை கொடுத்தாரல்லவா, அதை தலையணை அல்லது மெத்தையின் அடியில் வைப்பது மிகவும் முக்கியமென்று அம்மா சொன்னார்.
அப்போதுதான் பலன் கிடைக்கும். அதை சரியாக வைத்துவிட்டாயா என்று கேட்டான். அவனது கேள்வியை கேட்டதும் எனக்குள் ஒரு கசப்பான புன்னகை பிறந்தது. வலை சரியாக பின்னப்பட்டிருக்கிறதா என்று தெரிந்து கொள்வதற்கான அவனது வழி இதுதான். நான் மிகவும் நிதானமாக, ஆம் அம்மா வந்திருந்தார், நான் அந்த உரையை மிகவும் பாதுகாப்பான இடத்தில் வைத்துவிட்டேன், அதைப் பற்றி நீ கவலைப்படத் தேவையில்லை என்று பதிலளித்தேன். ஆரியனின் குரலில் ஒருவித நிம்மதியும் மகிழ்ச்சியும் தெரிந்தது. அது மிகவும் நல்ல விஷயம். அம்மாவின் சொல்லைக் கேட்டு நட, எல்லாம் சரியாகிவிடும் என்று அவன் கூறினான். பிரசவ வலி அறிகுறிகள் தெரிந்தால் எங்களை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல அவன் நாளை விரைவாக திரும்புவதாக கூறினான். நான் போனை வைத்தேன். அந்த நொடியில் என் இதயம் முற்றிலும் உடைந்துவிட்டது. நான் ஒரு காலத்தில் நேசித்த என் குழந்தையின் தந்தையான அதே மனிதன் தன் தாயுடன் சேர்ந்து தன் மனைவியையே மனநல மருத்துவமனைக்கு அனுப்ப சதி செய்து கொண்டிருந்தான். எனக்கு அவன் மிகவும் தேவைப்பட்ட அந்த நேரத்தில் இப்படி ஒரு துரோகம். நடந்த அனைத்தையும் என் அப்பா அம்மாவிடம் கூறினேன். அப்பா ஒரு நீண்ட மூச்சை விட்டுவிட்டு, உலகில் இப்படிப்பட்ட நன்றிகிட்ட மனிதர்களும் இருக்கிறார்கள் என்று கூறினார். அம்மா கோபத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள் இங்கு வந்து உன்னையும் நம் ஸ்ரேயாவையும் பார்க்கட்டும், அப்போது அவர்கள் முகத்தை பார்க்க வேண்டும் என்று கூறினார். கோபப்படுவதால் மட்டும் எதுவும் மாறாது, நாம் இன்னும் ஆதாரங்களை சேகரிக்க வேண்டும் என்று அம்மாவிடம் கூறினேன். இந்த விவகாரம் வெறும் குடும்பப் பிரச்சனையாக மட்டும் முடிந்துவிடக்கூடாது என்று நான் விரும்பினேன். போலி ஆவணங்கள் தயாரித்ததற்கும் சொத்துக்களை அபகரிக்கச் சதி செய்ததற்கும் அவர்கள் சட்டத்தின் முன் பதில் சொல்ல வேண்டும் என்று நான் விரும்பினேன். நான் எனது நெருங்கிய தோழி பிருந்தாவை தொடர்பு கொண்டேன். கல்லூரி காலத்திலிருந்தே அவள் எனக்கு தோழி. இப்போது மும்பையில் புகழ்பெற்ற வழக்கறிஞராக இருக்கிறாள். அவளிடம் நடந்த அனைத்தையும் கூறி உரையில் கிடைத்த அனைத்து காகிதங்களின் புகைப்படங்களையும் அனுப்பினேன். இதை கேட்ட பிருந்தா சிறிது நேரம் அமைதியாக இருந்தாள். பிறகு விஷயம் மிகவும் தீவிரமானது. இது இனி மாமியார் மருமகள் சண்டை அல்ல, இது ஒரு கிரிமினல் கேஸ் என்று கூறினாள். நான் கிராமத்திற்கு வந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது என்றும் எனக்கு எதுவும் தெரியாது என்பது போல நடித்து அவர்களை தொடர்ந்து தவறு செய்ய வைத்தால்தான் நமக்கு மேலும் ஆதாரங்கள் கிடைக்கும் என்றும் அவள் ஆலோசனை கூறினாள். ஆரியனின் போன் அழைப்பு ஒரு விஷயத்தை முழுமையாக தெளிவுபடுத்தியது. மாமியாரின் சதித்திட்டம் அவனுக்கு தெரிந்திருக்கிறது. அவன் எந்த ஏமாற்றத்திலும் இல்லை, மாறாக இந்த சதியின் சமமான பங்காளியாகவே இருந்திருக்கிறான். இந்த உண்மை எவ்வளவு வலி மிகுந்ததாக இருந்ததோ அவ்வளவு தூரம் எனக்கு வலிமையையும் தந்தது. என் மடியில் பால் குடிக்கும் ஸ்ரேயாவை பார்த்தேன். என் மகளுக்கு இப்படி ஒரு தந்தை தேவையில்லை, எனக்கும் என் வாழ்க்கையில் இப்படி ஒரு கணவன் தேவையில்லை என்று எனக்குள்ளேயே நினைத்து கொண்டேன். நான் அனுப்பிய புகைப்படங்களை முழுமையாக பார்த்த பிறகு பிருந்தா மீண்டும் போன் செய்தாள். சிபிஎம் கிளினிக்கின் சட்ட அங்கீகாரம் மற்றும் மனநல அறிக்கை சான்றிதழில் கையொப்பமிட்ட மருத்துவரின் அடையாளத்தை முதலில் கண்டறிய வேண்டும் என்று கூறினாள். மருத்துவத்துறையில் தனக்குள்ள தொடர்புகளை பயன்படுத்தி அத்தகைய பரிசோதனைகளை செய்ய அந்த கிளினிக்கிற்கு அதிகாரம் இருக்கிறதா இல்லையா என்பதைத்தான் கண்டுபிடிப்பதாக உறுதியளித்தாள். அனைத்து ஆவணங்களும் போலியானவை என்று நிரூபிக்கப்பட்டால் என் மாமியார் மீது புகார் பதிவு செய்ய நமக்கு வலுவான ஆதாரம் கிடைக்கும். பிருந்தாவைத் தவிர என் புகுந்த வீட்டில் எனக்கு தெரிந்த ஒரு நபர் இருந்தார். அவர் ஆரியனின் அண்ணன் மனைவி சாரு. சாரு மிகவும் அப்பாவித்தனமான மற்றும் நல்ல பெண். அவளுடைய சொந்த ஊர் ஏழ்மையானது என்பதால் பல ஆண்டுகளாக மாமியார் அவரை அடக்கி அவமானப்படுத்தி வந்தார். எப்போதும் என்னை அவரோடு ஒப்பிட்டு பேசுவார். இதனால் எங்களிடையே சிறு இடைவெளி இருந்தது. ஆனால் சாரு மனதளவில் மிகவும் நல்லவர் என்பது எனக்கு தெரியும். நான் ஒரு பாதுகாப்பான செயலி மூலம் அவருக்கு மெசேஜ் செய்து பயணத்தைப் பற்றி விசாரித்தேன். அவர் உடனடியாக பதிலளித்தார். ஒட்டுமொத்த குடும்பமும் வீடு திரும்ப தயாராகி வருவதாக கூறினார். அவருடைய மெசேஜிலிருந்தே அவர் மிகவும் பயந்து போயிருப்பது தெளிவாக தெரிந்தது. அவர் பயணத்திற்கு முந்தைய இரவு தவறுதலாக மாமியாரின் அறைக்கு அருகில் சென்றபோது, நான் பிரசவித்தவுடன் என்னை ஏதோ ஒரு தொலைதூர மனநல மருத்துவமனையில் அனுமதிப்பது பற்றி மாமியாரும் ஈஷானியும் திட்டமிடுவதை கேட்டதாகச் சொன்னார். அந்த வேலையை முடித்துக் கொடுத்தால் ஈஷானி ஒரு புதிய கார் வாங்கும் அளவிற்கு பெரிய தொகையை தருவதாக மாமியார் அவளிடம் சொல்லிக் கொண்டிருந்தார். தான் மிகவும் பயந்து போயிருப்பதாகவும் மாமியார் தன்னை வீட்டை விட்டு வெளியேற்றி விடுவார் என்ற பயத்தில் யாரிடமும் எதையும் சொல்லும் தைரியம் தனக்கு இல்லை என்றும் சாரு கூறினார். அவருடைய மெசேஜ்களை படித்ததும் அந்த வீட்டில் எனக்காக யோசிக்கும் ஒருவர் இருக்கிறார் என்பது எனக்கு சற்று ஆறுதலாக இருந்தது. நான் அவருக்கு நன்றி தெரிவித்துவிட்டு வீட்டிற்குச் சென்ற பிறகு மாமியாரும் ஆரியனும் செய்யும் ஒவ்வொரு செயலையும் கண்காணிக்குமாறு கூறினேன். சாரு உடனடியாக சம்மதித்தார். இனி இந்த தரம் தாழ்ந்த செயல்களை என்னால் பொறுத்துக்கொள்ள முடியாது என்று அவர் கூறினார். மறுபுறம் பிருந்தா எனக்கு ஒரு பெரிய செய்தியை தந்தாள்.
மாமியாரின் வீட்டில் முன்பு வேலை செய்த ஒரு பணிப்பெண்ணிடமிருந்து அவளுக்கு ஒரு ஆடியோ பதிவு கிடைத்திருப்பதாகச் சொன்னாள். அந்த பணிப்பெண்ணுக்கு சம்பளம் கொடுக்காமல் மாமியார் வீட்டை விட்டு வெளியேற்றியதால் அவர் இன்றும் அவர் மீது கோபமாக இருந்தார். அந்த ஆடியோவில் எனது சொத்துக்களை அபகரிப்பதற்காக போலி முத்திரை மற்றும் போலி கையொப்பங்களை தயாரித்ததாக மாமியார் வெளிப்படையாக பேசிக் கொண்டிருந்தார். பிருந்தா மிகுந்த சிரமப்பட்டு தேடி பிடித்த இந்த ஆதாரம் எங்களுக்கு மிகவும் முக்கியமானது. நான் எங்கள் வீட்டு வராந்தாவில் அமர்ந்து வானத்தை பார்த்து கொண்டிருந்தேன். மெல்ல மெல்ல இருள் சூழ்ந்தது. எல்லாம் இப்போது அதன் இடத்திற்கு வந்து கொண்டிருந்தது. என்னிடம் சிறந்த வழக்கறிஞர் இருந்தார், வலுவான ஆதாரங்கள் இருந்தன, சாட்சி இருந்தது, எல்லாவற்றிற்கும் மேலாக என் அப்பா அம்மாவின் முழு ஆதரவு இருந்தது. இந்த போராட்டத்தில் நான் இனி தனியாக இல்லை. தொட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்த ஸ்ரேயாவை பார்த்தேன். அவளது சிறிய கைகள் மெதுவாக அசைந்து கொண்டிருந்தன. நீதான் என் மிகப்பெரிய பலம் என்று மனதிற்குள் சொல்லிக் கொண்டேன். நாளை என் புகுந்த வீட்டார் இந்தியா திரும்புவார்கள். அவர்கள் விரித்த வலையை நான் முன்பே உடைத்துவிட்டேன் என்பது அவர்களுக்கு விரைவில் தெரிந்துவிடும். உண்மையான உறுதிமொழி பத்திரம் கிடைக்காத போது மாமியாரின் முகம் எவ்வளவு சுருங்கிப் போகும் என்பதை என்னால் கற்பனை செய்ய முடிந்தது. ஆரியனின் பதட்டத்தையும் என்னால் பார்க்க முடிந்தது. தன் மனைவி திடீரென காணாமல் போய்விட்டாள் என்று அவன் அறியும்போது ஏற்படும் பதட்டம் அது. இந்த கடைசி அமைதியை எவ்வளவு அனுபவிக்க முடியுமோ அனுபவித்துக் கொள்ளுங்கள், ஏனென்றால் நாளை முதல் இந்த விளையாட்டின் கட்டுப்பாடு என் கையில் இருக்கும். நீதி கிடைக்க தாமதமாகலாம், ஆனால் நிச்சயம் கிடைக்கும். சிங்கப்பூரிலிருந்து வந்த விமானம் நண்பகலில் தரையிறங்கியது. அதே விமானத்தில்தான் மாமியாரின் முழு குடும்பமும் திரும்பி வந்திருந்தது. அவர்களுடன் விலையுயர்ந்த பிராண்டட் பொருட்கள் நிறைந்த பல பைகளும் இருந்தன. டாக்ஸியிலிருந்து இறங்கியதும் அனைவரும் அபார்ட்மெண்ட் லாபிக்கு வந்தவுடன் ஆரியனிடம் கதவை திறக்க மாமியார் அவசரமாக கூறினார். அவர்கள் முகத்தில் உற்சாகமும் மறைக்க முடியாத ஒருவித தவிப்பும் இருந்தது. இந்த நேரத்தில் தான்யா பிரசவ வலியுடன் படுக்கையில் இருப்பாள் அல்லது அந்த போலி மருத்துவ அறிக்கைகளை பார்த்து பயந்து போயிருப்பாள் என்று அவர்கள் முழுமையாக நம்பினர். ஆனால் அபார்ட்மெண்ட் கதவு திறந்ததும் உள்ளிருந்த அமைதியும் குளிர்ந்த காற்று மட்டுமே வெளியே வந்தது. அது அங்கிருந்த ஒவ்வொருவரையும் ஒரு நிமிடம் மௌனமாக்கியது. வீடு விசித்திரமான முறையில் சுத்தமாக இருந்தது. அங்கே யாரும் வசிப்பது போல தெரியவில்லை. ஒரு மனிதன் அங்கு இருப்பதற்கான எந்த அறிகுறியும் இல்லை. அங்கே ஒரு கர்ப்பிணி பெண் வசிப்பதற்கான எந்த தடயமும் இல்லை. மாமியார் ஆரியனை ஓரம் தள்ளிவிட்டு எதையும் கேட்காமல் நேராக படுக்கையறைக்குள் சென்றார். தான்யா எங்கே இருக்கிறாள் என்று அவர் ஒருமுறை கூட கேட்கவில்லை. அவரது பார்வை முதலில் படுக்கையின் மீது விழுந்தது. அவர் வேகமாக படுக்கைக்கு அருகில் சென்று தங்க மோதிரங்கள் அணிந்த தனது கைகளால் மெத்தையின் ஒரு மூலையை தூக்கினார். தனது பேராசைக்கு தேவையான அனைத்து அதிகாரமும் சொத்தும் அடங்கிய அந்த பழுப்பு நிற உரை அங்கேயே இருக்கும் என்று அவர் உறுதியாக நம்பினார். ஆனால் அவர் பார்த்தபோது இடம் நிரம்பியிருப்பது போல தெரிய வேண்டும் என்பதற்காக மிக நேர்த்தியாக மடிக்கப்பட்டிருந்த பழைய மஞ்சள் நிற செய்தித்தாள்கள் மட்டுமே அங்கே இருந்தன. அதை பார்த்ததும் அவர் முகத்தின் நிறம் மாறியது. சிறிது நேரத்திற்கு முன்பு மகிழ்ச்சியில் பிரகாசித்த அவரது முகம் ஒரு நொடியில் வெளுத்துப் போனது. சிவப்பு லிப்ஸ்டிக் அணிந்திருந்த அவரது உதடுகள் நடுங்கின. கோபத்தில் அந்த செய்தித்தாள்களை தரையில் வீசி எறிந்துவிட்டு பைத்தியம் பிடித்தது போல முழு மெத்தையையும் புரட்டி போட்டார். ஆனால் உண்மையான உரை எங்கும் கிடைக்கவில்லை. தாயின் இந்த விசித்திரமான நடத்தையைக் கண்டு ஆரியன் ஓடி வந்து, அம்மா, என்ன ஆச்சு? நீங்கள் ஏன் இவ்வளவு பதற்றமாக எதையோ தேடுகிறீர்கள் என்று கேட்டான். மாமியார் அவனை பார்த்தார். அவரது கண்களில் பயமும் கோபமும் கலந்திருந்தது. அவர் நடுங்கும் குரலில், உரை காணவில்லை. இங்கே வெறும் பழைய காகிதங்கள்தான் இருக்கின்றன என்றார். இதை கேட்டதும் ஆரியனும் அதிர்ந்து போனான். அவன் உடனடியாக அலமாரியை திறந்து பார்த்தபோது எனது தனிப்பட்ட பொருட்கள் மற்றும் பிரசவத்திற்காக தயார் செய்து வைத்திருந்த பையும் காணாமல் போயிருந்தது. மாமியார் அங்கேயே படுக்கையின் ஓரத்தில் அமர்ந்து மெத்தையை ஆக்ரோஷமாக குத்தத் தொடங்கினார். பிறகு கத்திக்கொண்டே, இப்போதே, இந்த நிமிஷமே தான்யாவிற்கு ஃபோன் செய். அவள் எங்கே போனாள் என்றும் ஏன் திடீரென காணாமல் போனாள் என்றும் கேள் என்றார். ஆரியன் பதற்றத்துடன் ஃபோனை எடுத்தான். அவனது கைகள் எவ்வளவு நடுங்கினவென்றால் பலமுறை தவறான எண்களை டயல் செய்தான். கடைசியில் சரியான எண்ணை அழைத்தபோது இந்த எண் தற்போது செயல்பாட்டில் இல்லை என்ற இயந்திரக் குரல் மட்டுமே கேட்டது. எனது இந்த மௌனம் அந்த குடும்பத்தின் முழு நம்பிக்கையையும் ஒரே நொடியில் தகர்த்துவிட்டது. அவர்கள் எந்த இரைக்காக வலையை விரித்து காத்திருந்தார்களோ அது ஏற்கனவே தப்பித்துச் சென்றுவிட்டது என்றும் கிளம்பும்போது மிக முக்கியமான அந்த விஷயத்தையும் மாற்றியமைத்துவிட்டது என்றும் அவர்களுக்கு அப்போதுதான் புரிந்தது. ஈஷானி வாசலில் நின்று கொண்டு ஜாலியாக சூயிங்கம் மென்று கொண்டிருந்தாள்.
வீட்டின் சூழலை பார்த்துவிட்டு மெதுவாக பார்க்கப் போனால் அன்னிக்கு எல்லாம் தெரிந்துவிட்டது என்று நினைக்கிறேன். அதனால்தான் அவர் முன்பே ஓடிவிட்டார் என்றாள். இதைக் கேட்டதும் மாமியார் இன்னும் ஆத்திரமடைந்தார். ஈஷானியை அதட்டி அமைதியாக இருக்கச் சொன்னார். மேலும் என்னை எப்பாடுபட்டாவது கண்டுபிடித்து அழைத்து வருமாறு ஆர்யனுக்கு உத்தரவிட்டார். தனது கர்ப்பிணி மருமகள் இப்போது எங்கே தனியாக இருக்கிறாளோ என்ற கவலை அவருக்கு சற்றும் இல்லை. நான் என்னுடன் எடுத்துச் சென்ற அந்த உரையைப் பற்றி மட்டுமே அவர் கவலைப்பட்டார். அந்த ஆவணங்கள் அதிகாரிகளின் கைகளுக்குச் சென்றால் சிறைக்கோ அல்லது மனநல மருத்துவமனைக்கோ செல்ல வேண்டியது நான் அல்ல, அவர்கள்தான். அந்த வீடு பயணத்திற்குப் பிறகு ஓய்வெடுக்கும் இடமாக இருக்க வேண்டியது இன்று சந்தேகமும் பயமும் நிறைந்த போர்க்களமாக மாறியது. ஆர்யன் தனக்கு தெரிந்த அனைவருக்கும் ஃபோன் செய்தான். நண்பர்கள் முதல் எனது அலுவலக ஊழியர்கள் வரை அனைவரிடமும் விசாரித்தான். ஆனால் நான் எங்கே இருக்கிறேன் என்று யாருக்கும் தெரியவில்லை. என்னைப் பற்றிய தகவல் கிடைக்காத ஒவ்வொரு நிமிடமும் மாமியார் இன்னும் அதிகமாக பதற்றமடைந்தார். கடைசியில் அவர் தரையில் படுத்து அழுதுகொண்டு, இவ்வளவு தந்திரமான மருமகள் கிடைத்த இந்த வீட்டின் தலையெழுத்தே கெட்டுப்போனது என்று புலம்பினார். ஆனால் அவரது மனதின் ஆழத்தில் ஒரு உண்மையான பயம் குடிகொண்டிருந்தது. அவள் ஒரு சாதாரணமான உழைப்பாளி பெண் என்று நினைத்து மிக சாதாரணமாக எண்ணிவிட்டோம் என்பதை அவர்கள் இப்போது உணர்ந்தார்கள். அடுத்த நாள் காலை நான் எங்கே இருக்கிறேன் என்று தெரியாமல் ஒட்டுமொத்த குடும்பமும் பதற்றத்தில் அமர்ந்திருந்தபோது ஆர்யனின் பணி தொடர்பான செயலிக்கு ஒரு தெரியாத எண்ணிலிருந்து மெசேஜ் வந்தது. அதில் மருத்துவமனை படுக்கையில் படுத்திருக்கும் ஒரு சிவந்த அழகான குழந்தையின் புகைப்படம் இருந்தது. அதனுடன் எனது பழைய சக ஊழியர் ஒரு சிறிய மெசேஜையும் அனுப்பியிருந்தார். தந்தையானதற்கு வாழ்த்துகள் ஆர்யன். உன்னுடைய மனைவி கிராமத்து மருத்துவமனையில் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறாள். அவன் அப்படியே உன்னைப் போலவே இருக்கிறான். உண்மையில் அது அந்த சக ஊழியரின் மிகப்பெரிய தவறு. அதே வார்டில் அனுமதிக்கப்பட்டிருந்த தான்யா என்ற பெயர் கொண்ட மற்றொரு பெண்ணின் குழந்தையின் புகைப்படத்தை அவர் அனுப்பிவிட்டிருந்தார். ஆனால் ஆர்யன் மிகுந்த பதற்றத்தில் இருந்ததால் அது உண்மையா இல்லையா என்று ஒருமுறை கூட சரிபார்க்கவில்லை. அவன் அந்த புகைப்படத்தை தன் தாயிடம் காட்டினான். குழந்தையை பார்த்ததும் ஏதோ புதையல் கிடைத்தது போல மாமியாரின் கண்கள் மின்னின. நேற்றுவரை அவர் முகத்திலிருந்த பயமும் ஏமாற்றமும் ஒரு நொடியில் மறைந்துவிட்டன. அவர் மகிழ்ச்சியில் குதித்து, இவன்தான் நம் குடும்பத்தின் உண்மையான வாரிசு என்றார். குழந்தையின் புகைப்படத்தை விரல் காட்டி, அவன் நெற்றியைப் பார், அவனது தாடையைப் பார், எல்லாம் நம் குலத்தைச் சேர்ந்தது. இதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று கூறினார். பேரன் வேண்டும் என்ற ஆசை அவர் தலையில் எந்தளவு ஏறியிருந்தது என்றால் காணாமல் போன அந்த உரையைப் பற்றியும் அவர் மறந்துவிட்டார். அவருடைய அணுகுமுறை முற்றிலும் மாறியிருந்தது. ஆர்யனிடம் இங்கே உட்கார்ந்து அழுது கொண்டிருப்பதால் எதுவும் மாறப்போவதில்லை என்றார். மகன் பிறந்திருப்பதால்தான் நான் இவ்வளவு தைரியமாக என் கிராமத்திற்குச் சென்றிருக்கிறேன் என்றும் அதன் மூலம் புகுந்த வீட்டினருக்கு தன் முக்கியத்துவத்தை நிரூபிக்க நினைக்கிறேன் என்றும் அவர் உறுதியாக நம்பினார். இப்போது எல்லோரும் தான்யாவின் கிராமத்திற்குச் செல்ல வேண்டும் என்றும் அவர்கள் உயிரினும் மேலான அந்த பேரனை நகரத்திற்கு அழைத்து வர வேண்டும் என்றும் ஒட்டுமொத்த குடும்பத்தின் முன்னிலையிலும் அறிவித்தார். பிறகு ஈஷானியிடமும் மூத்த மகனிடமும், குழந்தை ஒருமுறை நம் கைக்கு வந்துவிட்டால் தான்யா தானாகவே அனைத்து ஆவணங்களையும் சொத்துக்களையும் நம் பெயருக்கு மாற்ற வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாவாள். ஏனென்றால் உலகின் எந்தத் தாயும் தன் குழந்தையை விட எதையும் பெரிதாக நினைக்க மாட்டாள். தன் குழந்தையின் எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றே ஒவ்வொரு தாயும் விரும்புவாள் என்று கூறினார். பேராசையும் ஆண் குழந்தைதான் எல்லாம் என்ற பிற்போக்குத்தனமான சிந்தனையும் மாமியாரை கண்ணை மறைக்கச் செய்துவிட்டது. அந்த புகைப்படம் உண்மையானதுதானா அல்லது தான்யா ஏன் அமைதியாக இருக்கிறாள் என்று ஒருமுறை கூட அவர் யோசிக்கவில்லை. உடனடியாக வீட்டில் இருந்தவர்களிடம் பழங்கள், இனிப்புகள் மற்றும் பரிசுகளை தயார் செய்யச் சொன்னார். ஆனால் இதெல்லாம் இப்போதுதான் தாயான மருமகளுக்காக அல்ல, மாறாக கிராமத்தில் உள்ள உறவினர்களிடம் தன் செல்வாக்கை காட்டிக்கொள்வதற்காகவே. நாங்கள் நகரத்தில் வசிப்பவர்கள் என்றும் எங்களிடம் பணம், வலிமை, அந்தஸ்து உள்ளது என்றும் பேரனின் மீது முழு உரிமை தங்களுக்கு மட்டுமே உண்டு என்றும் அவர் காட்ட விரும்பினார். ஆரியனும் தன் தாயின் பேச்சில் மயங்கிவிட்டான். தான்யா சற்று கோபத்தில் இருக்கிறாள். இப்போது ஒரு ஆண் குழந்தை பிறந்திருப்பதாலும் தான் அவளிடம் சில இனிமையான வார்த்தைகளை பேசினால் எல்லாம் பழையபடி சரியாகிவிடும் என்றும் அவன் தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொண்டான். சிறிய கிராமத்தில் தன் மனைவி தன்னை வரவேற்பதற்காக பெரிய ஏற்பாடுகளை செய்து வைத்திருக்கிறாள் என்பது அவனுக்கு துளியும் தெரியவில்லை. அவன் தன் தாய், சகோதரி மற்றும் 2 செல்வாக்குமிக்க உறவினர்களை அழைத்துக் கொண்டு காரில் புறப்பட்டான். இவர்கள்தான் மாமியார் என் அப்பா அம்மா மீது அழுத்தம் கொடுப்பதற்காக அழைத்து வந்தவர்கள்.
அனைவரும் நகரத்தின் புறநகர் பகுதியை நோக்கிச் சென்றனர். வழிநெடுகிலும் மாமியார் பேரனுக்கு என்ன பெயர் வைப்பது, அவனது முதல் பிறந்த நாளை ஊரே வியக்கும்படி எவ்வளவு பிரம்மாண்டமாக கொண்டாடுவது என்பதைப் பற்றியே பேசிக் கொண்டிருந்தார். ஆரியனிடமும் பேரன் வீட்டிற்கு வந்தவுடன் அந்த உறுதிமொழி பத்திரத்தின்படி வீட்டை தன் பெயருக்கு மாற்றிக்கொள்ளுமாறு அறிவுறுத்தினார். தான்யா கையெழுத்திட மறுத்தால் குழந்தையை வைத்து மிரட்டுமாறும் கூறினார். அந்த நேரத்தில் மாமியாரின் கொடூரம் அனைத்து எல்லைகளையும் தாண்டியது. தன் பேரனையே அவர் தனது பேராசைக்கு ஒரு ஆயுதமாக்கிக் கொண்டார். கருப்பு நிற பெரிய 7 இருக்கைகள் கொண்ட கார் என் அப்பாவின் வீட்டின் முன் வந்து நின்றது. அந்த வீதி முழுவதும் தூசி கிளம்பியது. முதலில் மாமியார் கீழே இறங்கினார். அவர் பட்டுப்புடவை அணிந்திருந்தார். கழுத்தில் கனமான தங்கச்சங்கிலி இருந்தது. முகத்தில் கோபம் தெளிவாகத் தெரிந்தது. இருப்பினும் உதடுகளில் ஒரு செயற்கையான புன்னகையை கொண்டுவர முயற்சித்துக் கொண்டிருந்தார். அவருக்கு பின்னால் ஆரியன், ஈஷானி மற்றும் எவருடனும் சண்டையிட தயாராக இருப்பது போன்ற தோற்றத்துடன் அந்த 2 உறவினர்களும் இறங்கினர். வீட்டின் உரிமையாளர்கள் வெளியே வரும் வரை காத்திருக்காமல் மாமியாரே கேட்டைத் திறந்து நேரடியாக முற்றம் வரை உள்ளே நுழைந்தார். அவரது உரத்த குரல் வீடு முழுவதும் எதிரொலித்தது. சமந்தி ஜி எங்கே? என் மருமகள் பேரனை பெற்றெடுத்திருக்கிறாள். எங்களுக்கு தகவல் கூடத் தெரியவில்லை. இவ்வளவு தூரத்திலிருந்து நாங்களே இங்கேயே வரவேண்டியிருந்தது என்றார். என் அப்பா முற்றத்தில் அமர்ந்து தன் வேலையைச் செய்து கொண்டிருந்தார். அவர் அனைவரையும் பார்த்தார். நிதானமாக எழுந்து தன் ஆடையிலிருந்த தூசியை தட்டிவிட்டு உள்ளே வருமாறு கூறினார். அந்த அறையின் பின்னால் என் மகள் அனைத்தையும் தயார் செய்து வைத்திருக்கிறாள் என்று அவருக்கு தெரிந்திருந்ததால் அவர்களின் கோபத்தைக் கண்டு அவர் துளிக்கூட பயப்படவில்லை. அனைவரும் முற்றத்திற்கு வந்தவுடன் மாமியார் நாற்காலியில் அமர்வதற்கு பதிலாக அறையின் நடுவில் நின்று கொண்டு என் அம்மாவிடம் அறைக்கு கைகாட்டி, என் வாரிசை வெளியே கொண்டு வா. சர்மா குடும்பத்தின் பேரன் சர்மா குடும்பத்திலேயே இருக்க வேண்டும். இந்த சிறிய கிராமத்தில் குழந்தை ஒழுங்காக வளருமா என்று கேட்டார். என் அம்மா அவரை மிகவும் வருத்தத்துடன் பார்த்து, தயவு செய்து கொஞ்சம் அமைதியாக இருங்கள். தான்யா இப்போதுதான் தாயாகியிருக்கிறாள். மிகவும் பலவீனமாக இருக்கிறாள். நிதானமாக பேசுங்கள் என்று கூறினார். ஈஷானியும் உடனே தன் தாய்க்கு ஆதரவாக, அண்ணி செய்யும் வேலை விசித்திரமாக இருக்கிறது. ஒட்டுமொத்த வீட்டையும் கஷ்டப்படுத்திவிட்டு இப்போது பேரனை ஏதோ புதையல் போல மறைத்து வைத்திருக்கிறாள் என்று கூறினாள். பிறகு ஆரியனிடம், இவ்வளவு மென்மையாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. போய் உன் மகனை அழைத்து வா. ஒருவேளை அவளை பெற்றெடுத்தவர்கள் அவனை தங்களுடையது என்று நினைத்து வைத்துக் கொண்டுவிடப் போகிறார்கள் என்று உரத்த குரலில் சொன்னாள். அந்த சிறிய வீட்டின் சூழல் என் புகுந்த வீட்டினரின் மரியாதை மற்றும் அகங்காரத்தால் கனமாக மாறியது. அவர்கள் என் பெற்றோர் முன்னிலையில் கண்ணியம் என்ற ஒன்றையே மறந்து அநாகரிகமாக நடந்து கொண்டனர். மாமியாருடன் வந்த அந்த 2 உறவினர்களும் விசித்திரமான செயல்களை செய்யத் தொடங்கினர். அவர்கள் வீடு முழுவதும் அலைந்து திரிந்து ஏதோ கடனை வசூலிக்க வந்தது போல ஒவ்வொரு அறைக்குள்ளும் எட்டிப் பார்த்தனர். என் அப்பா மிகுந்த பொறுமையுடன், முதலில் அமர்ந்து டீ குடியுங்கள், பிறகு நிதானமாக பேசலாம் என்றார். ஆனால் மாமியார் டீ கப்பை தள்ளிவிட டீ மேஜை முழுவதும் கொட்டியது. தான் இங்கு டீ குடிக்க வரவில்லை என்றும் பேரனை அழைத்துச் செல்லவும் தான்யா விஷயத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வரவுமே வந்திருப்பதாக அவர் கூறினார். பிறகு பேரனை வெளியே கொண்டு வரவில்லை என்றால் என் பெற்றோர் குழந்தையை கடத்திவிட்டதாக போலீசில் புகார் அளிக்கப் போவதாகவும் அவர் மிரட்டினார். அவரது இந்த அநாகரிகத்தை பார்த்ததும் உள்ளே அறையில் அமர்ந்திருந்த நான் அருவருப்பால் நிறைந்தேன். ஸ்ரேயாவை என் மடியில் இன்னும் இறுக்கமாக கட்டிக்கொண்டு அவளது பால் வாசனையை ஆழமாக சுவாசித்து எனக்குள் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டேன். இப்போது வெளியே செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பது எனக்கு தெரியும். என் அப்பா அம்மாவை இதற்கு மேல் அவமானப்பட நான் அனுமதிக்க முடியாது. நான் எழுந்தேன். என் மகளின் ஆடைகளை சரிசெய்துவிட்டு மெதுவாக அறைக்கதவை நோக்கி நடந்தேன். முற்றத்தில் அமர்ந்திருந்த அனைவரின் பார்வையும் என் பக்கம் திரும்பியது. சிறிது நேரத்திற்கு முன்பு நடந்த கூச்சலுக்குப் பிறகு இப்போது சூழல் முற்றிலும் அமைதியானது. என்னை பார்த்ததும் ஆரியன் என் அருகில் வந்து கையைப் பிடிக்க முயன்றான். ஆனால் நான் உடனடியாக ஒரு அடி பின்வாங்கி அவன் என்னை தொடாமல் தடுத்துக் கொண்டேன். அவன் முகத்தில் சோர்வு தெளிவாக தெரிந்தது. ஆனால் அவனது கண்களில் அதே பழைய தந்திரம் இன்னும் இருந்தது. பிரசவத்தின் போது எனக்கு எவ்வளவு வலி இருந்தது என்றோ அல்லது அந்த இக்கட்டான நேரத்தில் என்னை ஏன் தனியாக விட்டுச் சென்றாயென்றோ அவன் ஒருமுறை கூட கேட்கவில்லை. அவன் வந்ததும் முதலில் சொன்னது, இவ்வளவு சுயநலமாக இருக்காதே. அம்மாவுக்கு தன் பேரன் மீது மிகுந்த அன்பு. அவனை பார்க்க துடித்ததால்தான் அவர் கொஞ்சம் கோபமாக பேசிவிட்டார். பெரியவர்களின் உணர்வுகளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான். பிறகு நகரத்தில் நல்ல மருத்துவ வசதிகள் இருப்பதாக கூறி குழந்தையிற்காக ஒரு தனியார் கிளினிக்கில் ஏற்கனவே அறை புக் செய்துவிட்டதாக என்னை சமாதானப்படுத்த முயன்றான்.
அந்த தாயத்து இருந்த உரை உனக்கு பிடிக்கவில்லை என்றால் அதை அம்மாவை வைத்து திரும்ப எடுத்து வைக்கச் சொல்கிறேன் என்றும் கூறினான். ஆனால் முதலில் நீ அம்மாவின் பேச்சைக் கேட்டு குழந்தையை அழைத்துக் கொண்டு வீட்டிற்கு வரவேண்டும் என்றான். யாருடன் வாழ்நாள் முழுவதும் இருக்க வேண்டும் என்று கனவு கண்டேனோ அந்த மனிதனை பார்க்கும்போது இப்போது எனக்கு பரிதாபமாக இருந்தது. அவன் தன் தாய்க்கும் மனைவிக்கும் இடையில் நின்று கொண்டிருந்தான். ஆனால் நியாயத்தின் பக்கம் நிற்க அல்ல, தன் மனைவியை தன் தாயின் முன் மண்டியிட வைக்கவே நின்றான். நான் நேரடியாக அவன் கண்களைப் பார்த்து, உன் அம்மா என்னுடன் என்ன செய்யப் போகிறார் என்பது உனக்குத் தெரியுமா என்று கேட்டேன். அவன் என்னை பார்ப்பதை தவிர்த்துவிட்டு, அந்த பழைய விஷயங்களை மறந்துவிடு. இப்போது நமக்கு ஒரு குழந்தை இருக்கிறது, அவனுக்காக நாம் வாழ வேண்டும் என்றான். அம்மா செய்த அனைத்தையும், எங்கள் குழந்தையின் எதிர்காலத்தையும் சொத்தையும் காப்பாற்றவே செய்ததாக அவன் வாதிட்டான். பிரசவத்திற்குப் பிறகு நான் மனச்சோர்வில் அனைத்தையும் அழித்து விடுவேன் என்று அவன் பயந்தானாம். அவனது சகோதரிகளின் பேச்சிலிருந்து என்னை மனநல மருத்துவமனைக்கு அனுப்பும் தாயின் முழுச் சதித்திட்டத்திலும் அவனும் சமமான பங்குதாரர் என்பது தெளிவாக தெரிந்தது. மாமியார் அருகிலேயே நின்று கொண்டிருந்தார். ஆரியன் பேசிய நீண்ட பேச்சைக் கேட்டு பொறுமையிழந்த அவர், முன்னால் போய் குழந்தையை வாங்கு. வீட்டை விட்டு ஓடிப்போன இந்த பெண்ணிடம் எதற்கு அனுமதி கேட்க வேண்டும் என்று ஆரியனிடம் கூறினார். பிறகு என்னை பார்த்து, உனக்கு கொஞ்சம் புத்தி இருந்தால் குழந்தையை என்னிடம் கொடுத்துவிட்டு மீதமுள்ள காகிதங்களில் கையெழுத்து போடு. உன்மீது கருணை காட்டி உன்னை வாழவிடுகிறேன், இல்லையென்றால் நீ பைத்தியம் என்று ஊர் முழுக்க பரப்பிவிடுவேன் என்று கத்தினார். ஆரியனின் பலவீனமே மாமியாரின் மிகப்பெரிய பலமாக மாறியிருந்தது. அவன் கைகளை கட்டிக்கொண்டு அங்கேயே நின்றான். தன் மனைவியை மாமியார் அவமானப்படுத்துவதை தடுக்க அவன் ஒருமுறை கூட முயலவில்லை. அவர் வெறும் பார்வையாளராக நின்றிருந்தார். மாமியாரும் அவருடன் வந்த இரு உறவினர்களும் என்னை நோக்கி முன்னேறி வந்தனர். மாமியார் என் கையிலிருந்து குழந்தையை பறிக்க முயன்றபோது கூட, ஆரியன், குழந்தையை கொஞ்ச நேரம் அம்மாவிடம் கொடு, அவர் ஒன்றும் செய்ய மாட்டார், பயப்படத் தேவையில்லை என்று மட்டுமே கூறினான். அவன் சொன்னதைக் கேட்டு என் வாயிலிருந்து ஒரு கசப்பான சிரிப்பு வெளிப்பட்டது. ஒரு காலத்தில் என் கணவராகவும் என் மகளின் தந்தையாகவும் நான் கருதிய அந்த மனிதன் மீது இப்போது எனக்கு வெறுப்பு மட்டுமே இருந்தது. என் மகளை என் நெஞ்சோடு இறுக்கிக் கொண்டு என் அப்பாவின் பின்னால் வந்து நின்றேன். பிறகு ஆரியனையும் மாமியாரையும் பார்த்து, இன்றிலிருந்து நீ என் கணவனும் இல்லை, நீங்கள் என் மாமியாரும் இல்லை என்று கூறினேன். நான் எங்கும் வரப்போவதில்லை என்றும், என் மகள் அந்த வஞ்சனையும் பொய்யும் நிறைந்த வீட்டிற்குள் ஒருபோதும் கால் வைக்க மாட்டாள் என்றும் திட்டவட்டமாக கூறினேன். என் பேச்சைக் கேட்டு ஆரியன் அதிர்ச்சியில் உறைந்து போனான். ஆனால் மாமியாரின் கோபம் உச்சக்கட்டத்திற்குச் சென்றது. அவர் யாரோ தன்னை ஒரு மூலையில் சிக்க வைத்தது போல ஆத்திரமடைந்தார். அவர் சத்தமாக அலறினார், அசிங்கமான வார்த்தைகளை பேசினார். அது அவரது உண்மையான முகத்தை அனைவர் முன்னிலையிலும் வெளிச்சம் போட்டுக் காட்டியது. நான் என் நிலையில் உறுதியாக இருப்பதை பார்த்த அவர் தன் கட்டுப்பாட்டை இழந்தார். அவர் என் மீது பாய்ந்து, என் வாரிசை என்னிடம் கொடு என்று கத்தினார். நான் பயப்படாமல் நிதானமாக ஒரு பக்கம் நகர்ந்து என் மகளின் மீது போர்த்தப்பட்டிருந்த சால்வையை மெதுவாக விலக்கினேன். பிறகு மாமியாரின் கண்களை நேராக பார்த்து அமைதியான குரலில், கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இது மகன் அல்ல, மகள். என் அப்பா அம்மாவின் பேத்தி. இங்கே உங்கள் வாரிசு யாரும் இல்லை என்றேன். மாமியார் அங்கேயே நின்றார். அவரது கண்கள் என் மகள் ஸ்ரேயாவின் மீது நிலைத்தன. இது பெண் குழந்தை என்று புரிந்ததும் கோபத்தில் சிவந்திருந்த அவரது முகம் வெளுத்துப் போனது. ஆரியன் அவருக்கு காட்டிய அந்த புகைப்படம் ஒரு மிகப்பெரிய தவறான புரிதல் என்பது தெளிவாக தெரிந்தது. அவர்களுடன் வந்த ஒட்டுமொத்த குடும்பத்தினரின் முகத்திலும் ஏமாற்றம் தெரிந்தது. மாமியார் தடுமாறியபடி, இது நடக்க முடியாது. அது ஆண் குழந்தைதானே என்றார். நான் புன்னகைத்துவிட்டு, கடவுள் அனைத்தையும் பார்க்கிறார். ஒரு மகனை உங்களைப் போன்ற ஒரு பாட்டியின் கைகளில் வளராமல் அவர் காப்பாற்றிவிட்டார் என்றேன். பிறகு ஸ்ரேயாவை என் அம்மாவின் மடியில் கொடுத்துவிட்டு என் பையிலிருந்து ஒரு ஃபைலையும் சிறிய வாய்ஸ் ரெக்கார்டரையும் எடுத்தேன். சிபிஎம் கிளினிக்கின் முத்திரை பதிக்கப்பட்ட ஃபைலை அனைவர் முன்னிலையிலும் உயர்த்தி மாமியாரிடம், இது உங்களுக்கு தெரியுமா? சிங்கப்பூர் செல்வதற்கு முன்பு நீங்கள் என் மெத்தையின் அடியில் ஒளித்து வைத்த பரிசு இது என்று கேட்டேன். பிறகு அந்த போலி மனநல பரிசோதனை அறிக்கை மற்றும் சொத்துரிமையை விட்டுக் கொடுப்பதற்கான காகிதங்களில் இருந்த ஒவ்வொரு வரியையும் சத்தமாக படித்து காட்டினேன். மாமியாரின் முகம் முற்றிலும் சுருங்கிப் போனது. அவர் ஃபைலை பறிக்க முயன்றார். ஆனால் என் அப்பா அவரை தடுத்துவிட்டார். பிறகு நான் வாய்ஸ் ரெக்கார்டரை ஆன் செய்தேன். அதில் மாமியாரின் குரல் தெளிவாக கேட்டது. அவர் ஈஷானியுடன் சேர்ந்து என்னை மனநல மருத்துவமனைக்கு அனுப்பிவிட்டு வீடு மற்றும் 50 லட்சம் ரூபாயை அபகரிக்க திட்டமிட்டது அதில் பதிவாகியிருந்தது. அவர் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் அங்கிருந்த ஒவ்வொரு உறவினரின் முகத்திலும் விழுந்த அறை போல இருந்தது.
ஆர்யன் தன் தாயையும் என்னையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தான். அவன் ஏதோ விளக்கமளிக்க தடுமாறினான். ஆனால் நான் என் கையை உயர்த்தி அவனை அங்கேயே தடுத்து நிறுத்தினேன். பிறகு மாமியாரின் அந்த செல்வாக்கு மிக்க உறவினர்கள் உள்ளிட்ட அங்கிருந்த அனைவர் முன்னிலையிலும் இந்த ஆதாரங்கள் அனைத்தும் ஏற்கனவே என் வழக்கறிஞரிடம் பாதுகாப்பாக இருப்பதாகவும் போலீசிடம் ஒப்படைக்க தயாராக இருப்பதாகவும் தெளிவாக அறிவித்தேன். போலி முத்திரை மற்றும் போலியான ஆவணங்களை தயாரித்து எனது சொத்துக்களை அபகரிக்க சதி செய்ததற்காக அவர்கள் சட்டத்தின் முன் பதில் சொல்லியே தீர வேண்டும் என்று திட்டவட்டமாக கூறினேன். போலீஸ் மற்றும் வழக்கு என்ற வார்த்தைகளை கேட்டதும் மாமியாருடன் வந்த அந்த இரு நபர்களும் ஒருவரையொருவர் பார்த்துவிட்டு மெதுவாக கேட்டை நோக்கி நகரத் தொடங்கினர். இந்த விஷயத்தில் சிக்கித் தங்கள் வாழ்க்கையை வீணாக்கிக் கொள்ள தேவையில்லை என்பது அவர்களுக்கு புரிந்தது. அதுவரை அகங்காரத்துடன் காணப்பட்ட மாமியார் இப்போது பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தார். அவரது உதடுகள் நீல நிறமாக மாறின. தான் மிகவும் பலவீனமானவள் என்று நினைத்த அதே மருமகள் இன்று தனக்கு எதிராக இவ்வளவு பெரிய காயை நகர்த்தியிருப்பதை அவர் கனவிலும் நினைத்திருக்க மாட்டார். தாங்கள் செய்த செயலுக்கான பலனை அனுபவிக்கும் நேரம் வந்துவிட்டது. சொத்துக்களை அபகரிக்கும் அவர்களின் முழுத்திட்டமும் படுதோல்வியடைந்தது. இப்போது சிறைக்குச் செல்ல வேண்டிய பயம் வேறு அவர்களை துரத்தியது. அவர்களை பார்த்தபோது எனக்கு மகிழ்ச்சி ஏற்படவில்லை. மாறாக வாழ்நாள் முழுவதும் பணம் மற்றும் போலியான அந்தஸ்தின் பின்னால் ஓடிய அந்த மனிதரின் மீது அருவருப்புதான் ஏற்பட்டது. அப்போது என் அப்பா கிராமத்து தலைவரிடமிருந்து கொண்டு வந்த லவுட் ஸ்பீக்கரை ஆன் செய்தார். பிருந்தாவிடம் கொடுத்து ஆடியோவிலிருந்த பின்னணி இரைச்சல்களை நீக்கச் சொல்லியிருந்தேன். அதனால் மாமியாரின் குரல் மிகவும் தெளிவாக கேட்டது. நான் மனநல மருத்துவமனைக்கு அனுப்பப்படுவது பற்றியும் வீட்டை அவர்கள் பெயருக்கு மாற்றுவது பற்றியும் ஆர்யன் வருத்தப்படுவது போல நடிக்கப் போவது பற்றியும் அவர் ஈஷானியிடம் பேசியது அந்த ஒட்டுமொத்த கிராமமே கேட்கும் வகையில் ஒலித்தது. வீட்டின் வாசலில் அக்கம் பக்கத்தினர் திரளத் தொடங்கினர். ஒவ்வொரு புறமும் கிசுகிசுப்புகள் கேட்டன. மாமியாரின் விலையுயர்ந்த ஆனால் போலியான தோற்றத்தை தரும் உடைகளை மக்கள் சுட்டிக்காட்டி கேலி செய்தனர். குடும்பத்தையும் உறவுகளையும் மதிப்பவர்கள் ஒரு மாமியார் தன் கர்ப்பிணி மருமகளுக்கு எதிராக இவ்வளவு மோசமான சதி செய்ய முடியுமா என்று கேட்டு ஆத்திரமடைந்தனர். பக்கத்து வீட்டு மூதாட்டி ஒருவர், இந்த பெண் ஒரு கொலையாளி, இப்படிப்பட்ட மாமியாரும் இருப்பார்களா என்று உரக்க கேட்டார். முற்றத்தின் நடுவில் நின்றிருந்த மாமியாரின் முகம் சிறிது நேரத்திற்கு முன்பு இருந்த கோபத்திலிருந்து மாறி உடல் முழுவதும் இரத்தம் வடிந்தது போல வெளிரிப்போனது. அவர் லவுட் ஸ்பீக்கரை நிறுத்த முயன்றார். ஆனால் என் சித்தப்பா அவரை தடுத்து நிறுத்தினார். கிராமத்து மக்களின் கூட்டத்தை பார்த்த ஆர்யன் அவமானத்தில் தன் முகத்தை மறைத்து கொண்டான். அவன் மெதுவாக பின்வாங்கி காரை நோக்கிச் சென்றான். ஏனெனில் எவருடைய கண்களையும் நேராக பார்க்கும் தைரியம் அவனிடம் இருக்கவில்லை. படித்தும் தவறான வழியில் துணை நின்றவன் இன்று அனைவர் முன்னிலையிலும் உடைந்து போனான். நான் வீட்டின் வாசலில் வந்து கிராம மக்களிடம் உரத்த குரலில், நான் சர்மா குடும்பத்தின் மருமகள்தான், ஆனால் இன்று இந்த உறவை நான் என்றென்றும் முடித்துக்கொள்ள விரும்புகிறேன் என்று கூறினேன். கிராமத் தலைவரிடம் அந்த போலி ஆவணங்களை காண்பித்து சொத்துக்களை அபகரிப்பதற்காக ஒரு தனியார் கிளினிக்கோடு சேர்ந்து அவர்கள் என்னை பைத்தியம் என்று சித்தரிக்க முயன்ற சதியை அனைவர் முன்னிலையிலும் விளக்கினேன். இதை பார்த்ததும் கிராம மக்கள் இன்னும் கோபமடைந்தனர். இத்தகையவர்களை உடனடியாக போலீசில் ஒப்படைக்க வேண்டும், அப்போதுதான் சமூகத்தில் இவர்களுக்கு ஒரு பாடம் புகட்டப்படும் என்று அனைவரும் கூறினர். மாமியாரால் இப்போது சத்தமாக பேசக்கூட முடியவில்லை. இது எங்கள் குடும்ப விஷயம், இதில் தலையிட உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை என்று அவர் முணுமுணுத்தார். ஆனால் ஆத்திரமடைந்த கூட்டத்தின் சத்தத்தில் அவரது குரல் எங்கோ காணாமல் போனது. சிறிது நேரத்திற்கு முன்பு வரை தலைக்கணம் காட்டிக் கொண்டிருந்த ஈஷானி பயத்தில் ஆரியனுக்குப் பின்னால் ஒளிந்து கொண்டாள். அவள் முகம் முற்றிலும் வெளுத்துப் போயிருந்தது. இப்போது உண்மை அனைவர் முன்னிலையிலும் வெளிச்சத்திற்கு வந்துவிட்டது. அவர்களிடம் எந்தச் சாக்கும் இல்லை, பொய் சொல்ல இடமும் இல்லை. இதையெல்லாம் பார்த்ததும் என் மனதிலிருந்த மிகப்பெரிய சுமை இறங்கிவிட்டது. விவாகரத்து பெற்ற பெண்ணைப் பற்றி ஊர் என்ன சொல்லுமோ என்ற பயம் இனி எனக்கு இல்லை. ஏனென்றால் இன்று ஒட்டுமொத்த கிராமமும் என்னுடன் நின்றது, உண்மையின் பக்கம் நின்றது. என் அப்பா அருகில் வந்து என் கைகளை இறுக்கப் பற்றிக் கொண்டார். ஒன்றும் சொல்லாமல் நான் செய்தது சரிதான் என்று அவர் எனக்கு உணர்த்தினார். மாமியார் போன்ற போலி கௌரவத்தின் பின்னால் ஓடும் பெண்ணிற்கு ஊர் முன்னிலையில் கிடைத்த இந்த அவமானம் எந்த தண்டனையை விடவும் பெரியது. பேரனை பறிக்கவும் தன் அதிகாரத்தை காட்டவும் வந்த அவர் திரும்பிச் செல்லும்போது கிராம மக்களின் வெறுப்பையும் இகழ்ச்சியையும் மட்டுமே சுமந்து சென்றார். போலீஸ் வந்த பிறகு கூட்டம் சற்று குறைந்ததும் இந்த உறவின் இறுதி முடிவை எடுப்பதற்காக ஆரியனையும் மாமியாரையும் வீட்டிற்குள் அழைத்தேன். இந்த முறை மரமேஜையில் டீயை விட விவாகரத்து காகிதங்களே இருந்தன. நான் அவற்றை ஆரியன் பக்கம் நீட்டி இப்போதே கையெழுத்திடுமாறு கூறினேன்.
தன் மனைவியையும் குழந்தையையும் பாதுகாக்க முடியாத கணவன் எனக்கு தேவையில்லை என்றும் என் மகள் ஸ்ரேயாவை இத்தகைய குடும்ப சூழலில் வளரவிடமாட்டேன் என்றும் திட்டவட்டமாக கூறிவிட்டேன். சொத்துக்கள் குறித்தும் எல்லாவற்றையும் தெளிவாகச் சொன்னேன். நாங்கள் வசித்த அபார்ட்மெண்ட் எங்கள் திருமணத்திற்குப் பிறகு எங்களது சம்பளம் மற்றும் என் சீதனத்திலிருந்து மீதமிருந்த பணத்தில் வாங்கப்பட்டது. எனவே அதன் முடிவு பரஸ்பர உடன்பாடு அல்லது நீதிமன்ற விதிகளின்படி அமையும். என் பெயரிலிருந்த 50 லட்சம் ரூபாய் திருமணத்திற்கு முந்தைய என் சேமிப்பு மற்றும் சீதனத்திலிருந்து மீதமிருந்த பணம். என் குழந்தைக்காகவும் இக்கட்டான காலத்திற்காகவும் அதை சேர்த்து வைத்திருந்தேன். போலீசிடம் புகார் பதிவு செய்யுமாறு கூறினேன். அனைத்து ஆவணங்களையும் சீல் செய்யவும் மாமியார் தயாரித்த போலி ஆவணங்களை முழுமையாக விசாரிக்கவும் வலியுறுத்தினேன். வீட்டை பிரிக்கப் போகிறோம் என்றும் என் வங்கிக் கணக்கை அவர் தொடக்கூட முடியாது என்றும் தெரிந்ததும் மாமியார் மீண்டும் கலாட்டா செய்ய முயன்றார். ஆனால் என் கண்களில் தெரிந்த தீர்க்கமான பார்வையையும் சட்ட ஆவணங்களுடன் என் அருகில் நின்றிருந்த வழக்கறிஞர் பிருந்தாவையும் பார்த்ததும் அவர் நடுங்கியபடி அங்கேயே அமர்ந்துவிட்டார். ஆரியன் நடுங்கும் கைகளால் பேனாவை எடுத்தான். அவன் என்னை பார்த்து, இவ்வளவு கடுமையாக இருப்பது அவசியமா என்று கனத்த குரலில் கேட்டான். அவனது கண்களை நேராகப் பார்த்து, நீயும் உன் அம்மாவும் என்னை மனநல மருத்துவமனைக்கு அனுப்பத் திட்டமிட்டபோது இந்த கேள்வி உனக்கு ஏன் நினைவுக்கு வரவில்லை என்று கேட்டேன். ஆரியனிடம் பதில் இல்லை. அவன் அமைதியாக விவாகரத்து காகிதங்களில் கையெழுத்திட்டான். காகிதத்தில் அந்த மை விழுந்த கணமே என் வாழ்க்கையை இறுகப்பற்றியிருந்த கண்ணுக்கு தெரியாத ஒரு சங்கிலி என்றென்றும் அருந்துவிட்டது போல உணர்ந்தேன். இனி நான் சர்மா குடும்பத்தின் மருமகளும் அல்ல, ஒரு பலவீனமான மனிதனின் மனைவியும் அல்ல. இப்போது நான் வெறும் ஸ்ரேயாவின் அம்மாவாகவும் சுதந்திரமான பெண்ணாகவும் மட்டுமே இருந்தேன். என் மகன் விவாகரத்து பத்திரத்தில் கையெழுத்திடுவதை பார்த்து மாமியார் அழுதார். ஆனால் அந்த கண்ணீரில் வருத்தம் இருக்கவில்லை. மாறாக அவர்கள் கையை விட்டு என்றென்றும் போன அந்த செல்வத்தின் மீதான பேராசை மட்டுமே இருந்தது. நான் அவர்களை உடனே என் வீட்டை விட்டு வெளியேறுமாறு சொன்னேன். அவர்களுடன் வந்த அந்த 2 ரவுடிகளும் எப்போது அங்கிருந்து மறைந்தார்கள் என்று தெரியவில்லை. ஆரியன் மாமியாரை தாங்கிப் பிடித்து காரின் அருகில் அழைத்துச் சென்றான். வெயிலில் அவர்களின் நிழல் நீளமாக தெரிந்தாலும் உள்ளுக்குள் அவர்கள் இருவரும் முற்றிலும் தனிமையாகவும் தோல்வியுடனும் இருந்தனர். ஈஷானி அனைவருக்குப் பின்னால் அமைதியாக நடந்து வந்தாள். அவளது தற்பெருமையும் அகங்காரமும் மறைந்து போயிருந்தது. அந்த மூவரும் அக்கம் பக்கத்தினரின் வெறுப்பு நிறைந்த பார்வைகளுக்கு இடையே காரில் ஏறி அங்கிருந்து சென்றனர். என் அப்பா நீண்ட நேரம் அந்த கார் கிராமத்து மரங்களுக்கு பின்னால் மறைவதை பார்த்து கொண்டிருந்தார். பிறகு அவர், இப்போது எல்லாம் முடிந்துவிட்டது. இன்று முதல் நீயும் உன் மகள் ஸ்ரேயாவும் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வீர்கள் என்றார். நான் என் அம்மாவை கட்டிக்கொண்டு விம்மி விம்மி அழுதேன். அந்த கண்ணீர் துக்கத்தினால் அல்ல, விடுதலையினால் வந்தவை. ஒரு இருண்ட காலம் முடிவுக்கு வந்து என் வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கம் ஏற்படப் போகிறது என்பதை உணர்ந்தேன். என் மகளை தனியாக வளர்ப்பது எளிதானது அல்ல என்று எனக்கு தெரியும். பல சிரமங்கள் வரலாம். ஆனால் என்னிடம் சொந்தமாக சொத்து இருந்தது, என் குடும்பம் இருந்தது, எல்லாவற்றிற்கும் மேலாக என் மீது எனக்கிருந்த நம்பிக்கை இருந்தது. எந்த ஒரு கஷ்டத்தையும் நான் எதிர்கொள்வேன் என்று உறுதியாக நம்பினேன். சொத்துக்களை அபகரிக்கச் சதி செய்ததற்காக மாமியாரை அவருடைய மருமகளே ஊர் முன்னிலையில் அம்பலப்படுத்திவிட்டார் என்ற செய்தி புயலை விட வேகமாக பரவியது. எப்படி என்று தெரியவில்லை. அந்த ஆடியோ பதிவும் போலி ஆவணங்களின் புகைப்படங்களும் நாங்கள் வசித்த அந்த பெரிய கட்டிடத்தின் அனைத்து சமூக ஊடகக் குழுக்களிலும் வைரலானது. எல்லா இடங்களிலும் இதைப் பற்றியே பேச்சாக இருந்தது. முன்பு மாமியாரை ஒரு சிறந்த மாமியார் என்று புகழ்ந்து தள்ளிய அண்டை வீட்டினர் இப்போது அவரை பார்த்ததும் முகத்தை திருப்பிக் கொண்டனர் அல்லது முதுகிற்குப் பின்னால் பேசினர். மாமியார் வீட்டை விட்டு வெளியே வருவதையே நிறுத்திவிட்டார். அவர் கடைக்கோ அல்லது பூங்காவிற்கு நடைப்பயிற்சி செல்லவோ சென்றால் மக்களின் வெறுப்பு நிறைந்த பார்வைகளும் கிண்டல் பேச்சுக்களும் அவரை துரத்தின. சிலர் அவர் முகத்திற்கு நேராகவே அவர் ஒரு மோசமான மாமியார் மற்றும் துரோகி என்று கூறிவிட்டனர். இத்தனை ஆண்டுகளில் அவர் கட்டிக்காத்த அந்த போலி கௌரவம் ஒரு நொடியில் மண்ணோடு மண்ணானது. அந்த பகுதியின் பெண்கள் குழுவினர் கூட அவரை அழைத்து மருமகளிடம் அவர் நடந்து கொண்ட முறை குறித்து விளக்கம் கேட்டனர். ஆரியனின் நிலையும் மோசமாக இருந்தது. இந்த விஷயம் அவன் அலுவலகம் வரை எட்டியிருந்தது. யாருடைய நடத்தையே கேள்விக்குறியாக இருக்கிறதோ, மேலும் யார் தன் மனைவியின் சொத்துக்களை அபகரிக்கச் சதி செய்தானோ அவனுக்கு யாரும் முக்கிய பொறுப்புகளை வழங்க தயாராக இல்லை. அவன் உதவி இயக்குநராக வேண்டும் என்ற கனவு வெறும் கனவாகவே போய்விட்டது. முன்பு அவனை மதித்தவர்கள் இப்போது அவனிடமிருந்து விலகிச் சென்றனர். ஆரியன் சிக்கிக் கொண்ட இடத்தில் முன்னால் செல்ல வழியும் இல்லை, பின்னால் திரும்ப வழியும் இல்லை.
அவனது தொழில் வாழ்க்கை முடங்கிப்போனது, அவனது குடும்பமும் சிதறிப்போனது. ஈஷானியும் இதனால் மிகவும் பாதிக்கப்பட்டாள். அவள் திருமணம் செய்ய விரும்பிய பணக்கார பையன் இந்த விஷயங்கள் அனைத்தையும் அறிந்ததும் திருமண உறவை முறித்துக் கொண்டான். ஏனெனில் இத்தகைய அவப்பெயர் எடுத்த குடும்பத்துடன் எந்த தொடர்பும் வைத்துக்கொள்ள அவன் விரும்பவில்லை. முழு சர்மா குடும்பமும் சோகத்திலும் விரக்தியிலும் மூழ்கியிருந்தது. அவர்களிடம் பணம் இருந்தது, பெரிய வீடு இருந்தது. ஆனால் இப்போது யாரும் அவர்களுடன் பழக விரும்பவில்லை. சமூக புறக்கணிப்பு என்பது அவர்களுக்கு முடிவே இல்லாத தண்டனையாக மாறியது. நான் கிராமத்தில் இருந்தேன். சாரு எனக்கு ஃபோன் செய்து இதை சொன்னபோது நான் ஒரு நீண்ட மூச்சை மட்டுமே விட்டேன். சில நேரங்களில் சட்டத்தின் தண்டனையை விட மக்கள் கொடுக்கும் தண்டனை அதிக வலியை தரும். மக்களின் இந்த நடத்தையினால் மாமியார் முற்றிலும் உடைந்து போயிருந்தார். மேலும் போலியான காகிதங்களை தயாரித்ததற்காக போலீசில் பிடிபட்டு விடுவோமோ என்ற பயம் அவரை உள்ளுக்குள்ளேயே அரித்துக் கொண்டிருந்தது. அவர் நாள் முழுவதும் தன் அறைக்குள் பூட்டிக் கொண்டார். பலமுறை அவர் தனியாகவே கத்திக் கொண்டிருக்கும் சத்தம் கேட்டது. இந்த வீடு என்னுடையது என்று அவர் திரும்பத் திரும்பச் சொல்லிக் கொண்டிருந்தார். மக்கள் ஒருவேளை சில காலத்திற்குப் பிறகு எல்லாவற்றையும் மறந்திருக்கலாம். ஆனால் இந்த அவமானம் அவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் நினைவிருக்கும். மற்றவர்களை ஏமாற்றி வாழ்ந்தவர்கள் ஒருநாள் தங்கள் செயலுக்கான பலனை நிச்சயம் அனுபவிப்பார்கள். ஸ்ரேயா பாயில் விளையாடுவதை பார்த்தேன். என்னை பார்த்து அவள் கலகலவெனச் சிரித்தாள். வெளியுலகம் இரைச்சலாலும் தண்டனைகளாலும் நிறைந்திருக்கலாம். ஆனால் இந்த சிறிய வீட்டில் அன்பு மற்றும் அமைதி மட்டுமே இருந்தது. ஒவ்வொரு இரவும் மாமியாரை சித்தப்பிரமை நிறைந்த கனவுகள் துரத்தத் தொடங்கின. அவர் பாதியிரவில் திடீரென எழுந்து யாரோ கதவின் முன் விலங்குடன் நிற்பது போல சத்தமிட்டதாக சாரு கூறினார். அவர் அடிக்கடி அந்த மஞ்சள் காகிதங்களையும் மெத்தையின் அடியில் வைத்த அந்த உரையையும் பற்றி புலம்பிக் கொண்டே இருப்பார். அவரது மனநிலை தொடர்ந்து மோசமடைந்து கொண்டே இருந்தது. அவர் எங்கு பார்த்தாலும் என்னையே பார்த்தார். என் கையில் அந்த மனநல பரிசோதனை அறிக்கை இருப்பதாகவும் நான் அவரை பார்த்து சிரிப்பதாகவும் அவர் நினைத்தார். மாமியார் விசித்திரமான செயல்களை செய்யத் தொடங்கினார். அவர் தனது அனைத்து தங்க நகைகளையும் எடுத்து மீண்டும் மீண்டும் எண்ணி அவற்றை அலமாரிக்கு அடியிலோ அல்லது சுவரின் பொந்துகளிலோ மறைத்து வைப்பார். இப்போது அவருக்கு யாரையும் நம்பிக்கையில்லை. ஆர்யன் மற்றும் ஈஷானி மீதும் கூட அவருக்கு நம்பிக்கையில்லை. நான் எப்படி என் சொத்தை அபகரிக்க நினைத்தேனோ அதேபோல அவர்களும் தன் தங்கத்தை திருட நினைப்பதாக அவர் கருதினார். சந்தேகம் அவரை எப்போதும் பயந்து போய் தற்காப்பு நிலையில் இருக்கும் ஒரு மனிதராக மாற்றியது. பல இரவுகளில் அவர் பால்கனிக்கு ஓடிச் சென்று தன்யாவிடம் வீட்டை திரும்பக் கொடுத்துவிட வேண்டும், இல்லையென்றால் அவள் வந்து என் கழுத்தை நெரித்து விடுவாள் என்று ஆர்யனின் பெயரைச் சொல்லி அழுதார். ஆர்யன் ஓடி வந்து அவரை உள்ளே அழைத்து வந்தால் அவள் அவனை நகத்தால் கீறி அவனும் ஒரு திருடன், கொள்ளையன் என்று கூறினாள். ஆர்யனின் பலவீனம் இப்போது தெளிவாகத் தெரிந்தது. அவனால் தன் தாயைச் சமாளிக்க முடியவில்லை. இறுதியில் அவன் அவரை ஒரு உண்மையான மனநல மருத்துவரிடம் அழைத்துச் சென்றான். மிகப்பெரிய முரண்பாடு என்னவென்றால் அதிகப்படியான மன அழுத்தம் மற்றும் வெறி காரணமாக அவர் மனநோயால் பாதிக்கப்பட்டிருப்பதாக மருத்துவர் தெளிவாக கூறிவிட்டார். மாமியாரின் அறை எப்போதும் இருளில் மூழ்கியிருக்கும். வெளிச்சத்தைக் கண்டாலே அவருக்கு பயம். ஃபோன் மணி அடித்தாலும் அவர் பதறிப்போவார். யாராவது போலீஸ் என்றோ அல்லது பைத்தியம் என்றோ சொல்லும் வார்த்தையை கேட்டாலே அவர் சுருங்கிப்போய் கட்டிலுக்கு அடியில் ஒளிந்து கொள்வார். உண்மை என்னவென்றால் அவர் எனக்காக விரித்த அதே வலையிலேயே சிக்கி அவர் உண்மையிலேயே பைத்தியமாகிவிட்டார். சொந்த இரத்தத்திலேயே இவ்வளவு கொடூரமாக நடந்து கொண்ட அந்த மனிதருக்கு இது அவருடைய செயல்களுக்கான உடனடி பலனாகவே இருந்தது. தன் தாயை ஒவ்வொரு நாளும் இந்த நிலையில் பார்த்து கொண்டிருந்த ஆர்யனுக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. ஆனால் இப்போது எல்லாம் கைமீறி போய்விட்டது. அவன் என்னிடம் மன்னிப்பு கேட்க விரும்பினான். பலமுறை ஃபோன் செய்ய முயன்றான். ஆனால் அவன் தரப்பிலிருந்து வந்த அனைத்து அழைப்புகளையும் தொடர்புகளையும் நான் முன்பே பிளாக் செய்துவிட்டேன். சொத்துக்களால் நிறைந்த ஒரு வீட்டில் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் அவனுக்கு அந்த வீடு நரகத்தை விட குறைவாக இல்லை. ஒரு காலத்தில் சிங்கப்பூர் பயணத்தின் சிரிப்பொலியாலும் மகிழ்ச்சியாலும் நிறைந்திருந்த அந்த வீடு இப்போது நீண்ட பெருமூச்சுகளாலும் ஒரு தாயின் பைத்தியக்காரத்தனமான அலறல்களாலும் நிறைந்திருந்தது. பேராசையின் மிகப்பெரிய விலை ஒரு மனிதனின் மன அமைதிதான். மாமியார் சில உயிரற்ற காகிதங்களுக்காக அனைத்து உறவுகளையும் மனிதநேயத்தையும் விற்றுவிட்டார். இப்போது அதே காகிதங்கள் அவர் மனதை உள்ளிருந்து அரித்துக் கொண்டிருக்கின்றன. ஒரு காலத்தில் மிகவும் தந்திரமாகவும் செல்வாக்குடனும் இருந்த அந்த பெண் இப்போது வெறும் உணர்வற்ற வெறும் உடலாகி போய்விட்டார். அவர் நாள் முழுவதும் அந்த போலி உறுதிமொழி பத்திரத்தை பற்றியே பேசிக் கொண்டிருந்தார். அவர் செய்த வினைக்கேற்ற பயனை அனுபவிக்கிறார் என்பதற்கு அவரது நிலையே மிகப்பெரிய சாட்சியாக இருந்தது. இந்த சம்பவம் நடந்து 6 மாதங்களுக்குப் பிறகு விவாகரத்து தொடர்பான அனைத்து சட்ட நடைமுறைகளையும் முடித்தேன். அபார்ட்மெண்ட்டை விற்ற பிறகு எனக்கு அதில் பாதியளவு கிடைத்தது.
அந்த பணம் மற்றும் எனது சேமிப்புடன் அந்த இரைச்சலான நகரத்திற்கு இனி திரும்பப் போவதில்லை என்று முடிவு செய்தேன். என் கிராமத்திலேயே தங்குவதென முடிவெடுத்தேன். அப்பா அம்மாவின் பழைய வீட்டை புதுப்பித்துவிட்டு மெயின் ரோட்டில் பூக்கடையும் ஒன்றை தொடங்கினேன். என் மகளின் பெயரையும் என் எதிர்காலத்தின் மிகப்பெரிய நம்பிக்கையையும் குறிக்கும் வகையில் அந்த கடைக்கு ஸ்ரேயா என்று பெயரிட்டேன். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து பனி நனைந்த புதிய பூக்களை பறித்து கடையை அலங்கரிப்பேன். ஸ்ரேயா முன்பை விட வளர்ந்து விட்டாள். அவள் தானாகவே உட்காரத் தொடங்கிவிட்டாள். தன் தாத்தா பாட்டியுடன் நாள் முழுவதும் சிரித்து விளையாடிக் கொண்டிருப்பாள். கிராமத்து வாழ்க்கை மிகவும் எளிமையானது. ஆனால் அதில் அமைதியும் சொந்த பந்தமும் உண்மையான மகிழ்ச்சியும் இருந்தது. இப்போது எனக்கு எந்த சதியைப் பற்றிய பயமும் இல்லை. மாமியார் வீட்டார் கிண்டல் பேச்சுக்களையோ யாராவது தேவையற்ற தலையீடுகளையோ நான் எதிர்கொள்ளத் தேவையில்லை. நான் மீண்டும் ஒரு புதிய வாழ்க்கையை வாழ்வது போல உணர்ந்தேன். பல ஆண்டுகளாக என் நெஞ்சில் இருந்த மிகப்பெரிய சுமை இறங்கிவிட்டது போல என் மனம் மிகவும் லேசாக இருந்தது. ஆர்யனின் குடும்பத்தைப் பற்றி எனக்கு தெரிந்ததெல்லாம் மாமியார் இறுதியில் மனநல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் என்பதுதான். இப்போது அவரால் யாரையும் அடையாளம் காண முடியவில்லை. நாள் முழுவதும் செய்தித்தாள் துண்டுகளை உரைபோல மடித்து தன் தலையணைக்கு அடியில் ஒளித்து வைத்துக் கொண்டிருப்பார். ஆர்யனும் ஈஷானியும் முறை வைத்துக்கொண்டு அவரை பார்த்து கொண்டனர். அவர்களின் முழு வாழ்க்கையும் அங்கேயே முடங்கிப்போனது. ஆர்யன் தன் பழைய நிறுவனத்திலான வேலையை விட்டுவிட்டான். இப்போது ஒரு சாதாரண வேலையைச் செய்து கொண்டிருக்கிறான். முன்னேற்றம் மற்றும் பெரிய கனவுகள் குறித்த ஆர்வம் இப்போது அவனிடம் அறவே இல்லை. அவன் இன்றும் சில நேரங்களில் பிருந்தாவின் கணக்கு மூலமாக ஸ்ரேயாவிற்கான செலவு பணத்தை அனுப்பி வைப்பான். ஆனால் என் மகளை சந்திக்கும் அனுமதியை நான் அவனுக்கு ஒருபோதும் வழங்கவில்லை. இப்போது என் மனதில் அவர்கள் மீது எந்த வெறுப்பும் இல்லை. வெறுப்பு என்பது மனிதனின் இதயத்தை மேலும் பாரமாக்கும் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அதனால் என் மனபாரத்தை குறைப்பதற்காக அவர்களை மன்னித்து விட்டேன். ஆனால் திரும்பிச் செல்லும் பேச்சுக்கே இடமில்லை. இந்த அனுபவம் என்னை முன்னைவிட வலிமையாகவும் முதிர்ச்சியுடனும் மாற்றியுள்ளது. பணம் இன்று இருக்கும் நாளை இல்லாமல் போகும் என்பதை நான் கற்றுக்கொண்டேன். ஆனால் குடும்பத்தின் அன்பும் மனிதாபிமானமும் எப்போதும் துணையாக இருக்கும். இன்று நண்பகல் நேரத்து பொன்னிற சூரிய ஒளி அறுவடைக்கு தயாராக இருந்த நெல் வயல்கள் மீது பரவியிருந்தது. ஸ்ரேயாவை மடியில் வைத்துக்கொண்டு வராந்தாவில் அமர்ந்திருந்தேன். மணம் வீசும் ரோஜாப் பூக்களுடன் அவள் விளையாடுவதை பார்த்து புன்னகைத்தேன். என் அப்பா அம்மா பலா மரத்தின் அடியில் அமர்ந்து டீ குடித்துக் கொண்டிருந்தனர். என் மகளும் பேத்தியும் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதைப் பார்த்து அவர்களின் கண்களில் தெரிந்த அமைதி தெளிவாக தெரிந்தது. நானும் புன்னகைத்தேன். ஏதோ ஒரு குளிர்ந்த மகிழ்ச்சி காற்று என் உடல் முழுவதும் பரவியது போன்ற உணர்வு ஏற்பட்டது. வாழ்க்கை இருண்ட ஒரு கதவை என்றென்றைக்குமாக மூடிவிட்டு ஒளி, அமைதி மற்றும் புதிய நம்பிக்கைகள் நிறைந்த ஒரு புதிய உலகத்தை எனக்கு திறந்து வைத்திருந்தது. என் மகள் ஸ்ரேயாவை வலிமையான நல்ல மனம் கொண்ட பெண்ணாக நான் வளர்ப்பேன். அப்போதுதான் அவளது தாய் அனுபவித்த வலிகளையும் துன்பங்களையும் அவள் ஒருபோதும் சந்திக்க வேண்டியிருக்காது. இனி வரப்போகும் எதிர்காலம் நம் கைகளில்தான் இருந்தது. அதை நேர்மையுடனும் கடின உழைப்புடனும் நாம் கட்டமைப்போம். அந்த அபார்ட்மெண்ட் மற்றும் அந்த போலி ஆவணங்களின் முழு கதையும் கடந்த காலத்தின் ஒரு பகுதியாகிவிட்டது. என் உலகில் இப்போது குடும்பத்தின் எல்லையற்ற அன்பும் அமைதி நிறைந்த வாழ்க்கையும் மட்டுமே மிஞ்சியுள்ளது. நண்பர்களே, பேராசை மனிதனை எந்தளவுக்கு குருடாக்கி தன் சொந்த உறவுகளையே அழித்துவிடும் என்பதே இந்த கதையின் மிகப்பெரிய செய்தி. ஆனால் உண்மை, தைரியம் மற்றும் சரியான நேரத்தில் எடுக்கப்படும் முடிவு மிகப்பெரிய சதியையும் முறியடிக்க வல்லது. ஒரு தாய் தன் குழந்தையின் பாதுகாப்புக்காக துணிந்து நின்றால் அவளை விட வலிமையானவர் எவருமில்லை. உறவுகள் நம்பிக்கை மற்றும் மனிதாபிமானத்தால் தான் இயங்குகின்றன, துரோகத்தாலும் சுயநலத்தாலும் அல்ல. மற்றவர்களுக்கு குழி தோண்டுபவன் இறுதியில் அதில் அவனே விழுவான். அதே சமயம் நேர்மை, சுயமரியாதை மற்றும் தைரியம் ஒவ்வொரு கஷ்டத்திற்குப் பிறகும் ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ வாய்ப்பளிக்கிறது. உங்கள் வாழ்க்கையிலும் உங்களை யாராவது ஏமாற்றியிருக்கிறார்களா? நண்பர்களே, எந்த நகரத்திலிருந்து எங்கள் கதையை கேட்கிறீர்கள் என்று சொல்லுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்ட் செய்து தெரியப்படுத்துங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள் மற்றும் ஹைப் செய்யுங்கள். அதேபோல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். என் உழைப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் சூப்பர் தேங்க்ஸ் மூலம் உங்கள் அன்பையும் ஆதரவையும் காட்டுங்கள். அப்போதுதான் உங்களுக்காக இதுபோன்ற அற்புதமான கதைகளை என்னால் தொடர்ந்து கொண்டு வர முடியும். இந்த கதை முற்றிலும் கற்பனையானது, பொழுதுபோக்கு மற்றும் விழிப்புணர்வு நோக்கத்திற்காக மட்டுமே எழுதப்பட்டது. கதையின் அனைத்து கதாபாத்திரங்கள், நிகழ்வுகள், இடங்கள் மற்றும் உரையாடல்கள் அனைத்தும் எழுத்தாளரின் கற்பனையை அடிப்படையாக கொண்டவை. இதற்கும் எந்தவொரு தனிநபர், குடும்பம், அமைப்பு அல்லது நிஜ சம்பவத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை.
ஏதேனும் ஒரு ஒற்றுமை காணப்பட்டால் அது தற்செயலானதாக மட்டுமே கருதப்பட வேண்டும். இந்த கதையின் நோக்கம் எந்தவொரு தனிநபரையோ சமூகத்தையோ அல்லது உறவுகளின் உணர்வுகளையோ புண்படுத்துவது அல்ல. மாறாக பேராசை, துரோகம் மற்றும் அநீதிக்கு எதிராக விழிப்புணர்வை பரப்புவதும் நேர்மை, சுயமரியாதை மற்றும் சட்டத்தின் மீது நம்பிக்கை வைப்பதன் அவசியத்தை வலியுறுத்துவதுமே ஆகும். நன்றி. अगर आपको हमारी स्टोरी पसंद आई हो तो लाइक शेयर सब्सक्राइब करना ना भूलें, क्योंकि ऐसी स्टोरी सिर्फ हमारे चैनल पर आपको सुनने को मिलेगी। आपको स्टोरियाँ सुनना पसंद है तो कर दीजिए चैनल को सब्सक्राइब, और ऐसे ही वीडियो हमारे चैनल पर आते रहेंगे। तो आपका प्यार सपोर्ट बनाए रखना, और कमेंट में ये ज़रूर बताना कि आप कहाँ से हमारी स्टोरी देखते हैं। अपना गाँव और शहर का नाम लिख देना, हम आपकी कमेंट ज़रूर पढ़ेंगे। तो मिलते हैं एक ऐसी स्टोरी में, तब तक जय हिंद, जय भारत।